குட் ஈவினிங். சந்தியா, கோகுல், சுந்தர் ரெண்டு பேருக்கும் குட் ஈவினிங். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து எதை பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளை பற்றி பார்த்துருப்போம் பேசிக்காக, இல்லையா? அரசியல் கட்சிகள்னால் என்ன, அதை வந்து எப்படி ஒரு தேசிய கட்சியாக கொண்டு வராங்க, அது எப்படி ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கிறாங்க, இந்த மாதிரி டீட்டெயிலாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான அமைப்புகள் வந்து கட்சிகளாக செயல்பட்டுச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன முக்கியமான கட்சி, மற்ற மாநிலங்களில் என்ன முக்கியமான கட்சி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எப்போ ஆரம்பித்தாங்க, அது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேக்ஸிமம் இது வந்து நமக்கு பேசிக்காக கட்சிகளை பற்றி தெரிய வேண்டியதில் போதுமானது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நமக்கு இந்த சப்ஜெக்டே தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். புரியுதா? இப்போது தமிழ்நாட்டில் ஆரம்ப கால அரசியல் சங்கங்கள் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுடைய ஆரம்ப கால அரசியல் சங்கங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. தமிழ்நாட்டின் ஆரம்ப கால அரசியல் சங்கங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதிலிருந்து கேள்விகள் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்லன்னு மட்டும் கிடையாது, இதை நம்ம இன்னும் சில இடங்கள்லையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஹிஸ்ட்ரியிலையும் நீங்கள் படிப்பீங்க, ஐஎன்எம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்லையுமே நீங்கள் படிப்பீங்க. ஸோ இங்கேயும் வரும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க தெளிவாக. தமிழ்நாட்டுடைய ஆரம்ப கால அரசியல் சங்கங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப கால அரசியல் சங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு வந்து சென்னை வாழ் மக்கள் சங்கம், அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாழ் மக்கள் சங்கம் அல்லது சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852. சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது 1852 வருஷத்தில் தொடங்கி வைக்கிறாங்க. 1852. 1852 உருவாக்கப்பட்டுச்சு. டேட்டு கொடுத்துருக்காங்க February 26. சும்மா நோட் பண்ணிக்கோங்க. February 26 அப்படின்னு சொல்கிறாங்க. February 26 1852 வருஷத்தில் தொடங்கி வைக்கிறாங்க. அதாவது இது ஒரு முதல் முயற்சின்னு சொல்லலாம். இந்தியர்களால், முக்கியமாக தமிழர்களாக இருக்கக்கூடிய அந்த மதராசி மக்களால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, அப்போ அந்த பீரியடில் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் இருந்திருக்கும், கரெக்ட் இல்லையா? அந்த கம்பெனிக்கு எதிராக மக்களோட குறைபாடுகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதுக்காக முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதை கேள்வியாக கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஆங்கிலேயர்களிடம் தன்னோட குறைபாடுகளை எடுத்து கூறுவதற்காக, ஆங்கிலேயர்களிடம் தன்னுடைய குறைபாடுகளை எடுத்து கூற முதலாக தொடங்கப்பட்ட அமைப்பு. ஆங்கிலேயர்களிடம் தங்களது குறைபாடுகள், அதாவது கம்பெனியிடம்னு போட்டுக்கலாம். ஆங்கிலேயருங்கிறத விட கம்பெனியிடம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் கைக்கு ஆட்சி போனது அப்படின்னா 1858 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனி கையில் தான் ஆட்சி இருந்துச்சு. அதை பற்றி நம்ம பாலிட்டியில் டீப்பாக படிப்போம். ஓகேவா? அப்போது இந்த கம்பெனி கிட்ட தன்னோட குறைபாடுகளை எடுத்து சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முதல் அமைப்பு தான் வந்து இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது, இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா கஜிலு லட்சுமி நரசு அப்படிங்கிற ஒருத்தரால் தொடங்கப்பட்டுச்சு. கஜிலு லட்சுமி நரசு, இவர் தான் வந்து இதை தொடங்கி வைக்கிறார். கஜிலு லட்சுமி நரசு செட்டியார். இவர் ஃபுல் நேம்னா கஜிலு லட்சுமி நரசு செட்டி அப்படின்னு சொல்லலாம் இவர். அவரும் ஸ்ரீனிவாசனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்ரீனிவாசனார். இல்லையாச்சா? கஜிலு லட்சுமி நரசு செட்டியாருங்கிறவரும் சீனிவாசனார், இவங்க ரெண்டு பேரும் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் தான் மேஜர், ரொம்ப முக்கியமானவங்க. அப்போது மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அது எல்லாத்தையும் எப்படி பிரிட்டிஷ் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த
அமைப்பு, இந்த சங்கம் எதுக்காக தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்கிறதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்கிலாந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அடுத்த சட்டம் போடுறதுக்குள்ளே, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று, பட்டய சட்டம் 1833ன்னு ஒன்று போட்டிருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பால்ட்டியில் பார்ப்போம், எழுத வேண்டாம். அந்த பட்டய சட்டத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த பட்டய சட்டம் 20 வருஷத்தில் வரும். 1833னா 1853ல் வரும். அப்போது அதுக்குள்ளே நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி அந்த சட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க வந்து இதை வந்து பிளான் பண்ணுறாங்க இந்த அமைப்பு மூலமாக. ஸோ இப்போ என்னாச்சு, 1853க்குள்ளே இவங்க வந்து சப்மிட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1853ல் அந்த சட்டம் வருது. பட் என்னன்னா இவங்க சப்மிட் பண்ண எந்த ஒரு விஷயமும் அந்த சட்டத்தில் சட்டமாக்கப்படலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது நமக்கு ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எவ்வளவோ சொல்லியும் ஒருத்தர் வராரு இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, இவங்க சொல்கிறதெல்லாம், இந்த சங்கத்தில் இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து ஹெச்டி செய்வோர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஹெச்டி செய்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வராரு. வேணா இவரோட நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்டி இனிஷியல் வந்து ஹெச்டி செய்வோர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஹெச்டி செய்வோர் அப்படிங்கிறவரை. இவர் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 1853 அக்டோபர் 1853 சென்னைக்கு வராரு. புரியுதுங்களா? சென்னைக்கு வராரு. எப்போ இவங்க இதுக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டாங்க. இந்த 1852 டிசம்பர் மாதத்துலேயே நிறைய மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த பிரச்சனைலாம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் கிட்ட, அந்த கம்பெனி கிட்ட சப்மிட் பண்ணிடுறாங்க, கம்பெனி கவர்மெண்ட் கிட்ட. ஓகேவா? இவங்க இதெல்லாம் எங்களுக்கு குறைபாடு, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிடுறாங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இவர் வராரு. எப்போது? டிசம்பர் 1852 சப்மிட் பண்ணிடுறாங்க. அடுத்தது அக்டோபர் 1853 தான் சென்னை வராரு. யார்? ஹெச்டி செய்வோர் அப்படிங்கிறவர். இவர் யார்? இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வந்து வராரு. சென்னை மட்டும் கிடையாது, அங்கேருந்து அப்படியே குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம் இந்த மாதிரி பகுதிக்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணி அப்படி போனாலும் கூட அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, ஃபைனலாக இவங்க சொல்கிற பெரிய விஷயங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து பயன் அளிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சட்டத்தை வந்து போட்டுடுறாங்க. புரியுதா? என்னெல்லாம் இந்த சென்னை வாசிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியதுன்னா, இது தொடங்கப்பட்டது February 26, 1852. எதுக்காக தொடங்கினாங்கிறது தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய என்னென்ன குறைபாடுகளோ அது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காக தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை ஸ்டார்ட் பண்ணது கஜலி லட்சுமி நரசு செட்டியாரும் ஸ்ரீனிவாசனாரும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். புரியுதா? அடுத்தது இவங்க வந்து 1852 டிசம்பரில் அந்த கம்பெனி கிட்ட தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. அதில் முக்கியமாக என்ன பிரச்சனை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரயத்வாரி ஜமீன்தாரி அப்படிலாம் இருந்துச்சு இல்லையா, அந்த சிஸ்டம் எல்லாம் வேளாண் மக்களை வந்து துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள் எங்களோட இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. கிளியரா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஹெச்டி செய்வோர் அக்டோபர் 1853 சென்னை, குண்டூர், கடலூர் இந்த மாதிரி பகுதிக்கெல்லாம் வராரு. வந்தாலும் கூட பட்டய சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்ன ரிப்போர்ட்டை பற்றி ஆராயறதுக்காக வராங்க. பட் நோ யூஸ் அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு வந்து தெரிய வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1866 கஜலி லட்சுமி நரசு இறந்து போயிடுறாரு. 1866 கஜலி லட்சுமி நரசு செட்டியார் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அமைப்பு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு, அவர் தான் ஒரு பக்கபலமாக இருந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த அமைப்பே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இவ்வளோதான் இதில் பாயிண்ட்டு, பெருசாக எதுவும் கிடையாது. குறைகள்னால் என்ன குறையாக வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு கொஷினில் வந்து இதில் என்னென்ன குறைபாடுகளை சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா, அவங்க சொல்கிற எல்லா குறையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. அதனால் இதுதான் இருக்கும் அதுதான் இருக்கும்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. புரியுதா? அதுக்கடுத்து ரெண்டாவது சென்னை மகாஜன சங்கம். இப்போ இந்த அமைப்பு இல்லாமல் போயிடுச்சு.
பட் இப்போ இது இல்லாமல் போனதுனால என்னாச்சுன்னா மக்களோட குறைகளை எடுத்து சொல்கிறதுக்கு எந்த ஒரு சங்கமும் கிடையாது. புரியுதா? அதனால் புதுசாக ஒரு சங்கம் உருவாக்குறாங்க, சென்னை மகாஜன சங்கம் அல்லது சென்னை மகாஜன சபா அல்லது மெட்ராஸ் மகாஜன சபா, எப்படி வேணால் சொல்லலாம். சென்னை மகாஜன சபா அல்லது சென்னை மகாஜன சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? சென்னை மகாஜன சபா எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1884 வருடம், 1884 இயர். புரியுதா? இந்த சென்னை மகாஜன சபை 1884 தொடங்கப்பட்டுச்சு இல்லையா? இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தேசியவாத கொள்கைகளுடன் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் சபை அப்படின்னு சொல்கிறாங்க. தேசியவாத கொள்கைகளுடன் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் சபை. தெளிவாக எழுதிக்கோங்க. தேசியவாத கொள்கைகளுடன் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் சபை. இதை தொடங்கி வச்சவங்க யார் யார் அப்படிங்கிறது தெரியணும். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதையும் நான் வேணால் கமெண்ட்டில் போடுறேன். இதை தொடங்கி வச்சவங்க எம் வீரராகவச்சாரி. தொடங்கி வச்சது யாருன்னா எம் வீரராகவச்சாரி. பி அனந்தாச்சார்லு. பி அனந்தாச்சார்லு. பி அனந்தாச்சார்லு. அடுத்தது பி சுப்பிரமணிய ஐயர். பி சுப்பிரமணிய ஐயர். பி ரங்கையா. பி ரங்கையா. மொத்தம் 4 நேம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? எம் வீரராகவச்சாரி, பி அனந்தாச்சார்லு, பி சுப்பிரமணிய ஐயர், பி ரங்கையா. இவங்க 4 பேருமே இதோட நிறுவனர்கள். இதில் இதோட தலைவர் யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமைப்பை உருவானதுக்கு அப்புறம் இதுக்கு தலைவர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் யாருன்னா பி ரங்கையா. அவர்கிட்ட ஒரு ஐஃபன் போட்டு தலைவர்னு போட்டுக்கோங்க. செயலாளர் யாருன்னா அனந்தாச்சார்லு. அதில் ஒரு கோடு மாதிரி போட்டு அனந்தாச்சார்லு வந்து செயலாளர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அனந்தாச்சார்லு செயலாளர், ரங்கையா தலைவர். இது ரொம்ப முக்கியம், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மே மாதம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. மே 1884. மே 1884. அடுத்து இதோட தொடக்க விழா எப்போ நடந்துச்சுன்னா
மே 16ஆம் தேதி 1884. மே 16, 1884. இதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த விழாவில் வந்து பங்கேற்று இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த விழாவில் பங்கேற்ற எல்லாருமே இதுக்கு அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் தொடங்கியிருப்பாங்க, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, அதோட மீட்டிங்க்கு போயிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து காங்கிரஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இந்த சங்கத்தையே காங்கிரஸ் கூட இணைச்சிட்டாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். லேட்டராக வந்து இந்த சங்கத்தை காங்கிரஸ் கூட இணைச்சிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது நம்ம மக்களுக்கு தேவையான நிறைய கோரிக்கைகளை இவங்க தான் வந்து நிறைவேற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம அந்த டைமில். ஏன்னா இவங்களால் மட்டும்தான் நிறைய விஷயத்த மக்களுக்கு அந்த கம்பெனிக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு இதெல்லாம் எங்கள் மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறத ஓப்பனாக சொன்ன உடனே அவங்களுக்கும் அதெல்லாம் ஓகே, வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. பிகாஸ் என்னென்னா மற்ற மக்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம கேட்கணுங்கிறது புரிய வச்சுட்டாங்க. அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் வந்து எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்குற மாதிரி மாற்றினாங்க. புரியுதா? அதுக்கடுத்து மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாகுது. மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் இந்த அமைப்பை தொடங்குறாங்க. எப்போன்னா 1909 வருடம். 1909 வருடம். ஆயிரத்தி 1909 தொடங்கப்பட்டது தான் மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். அதாவது பிராமணர்கள் கிட்ட இருந்து பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கணும். புரியுதா? அதாவது அந்த டைமில் பிராமணர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. பிராமணர்னா யார்? ஐயருங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான். இவங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிராமணர்கள், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆதிக்கம் மீன்ஸ் எதை சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது அந்த காலகட்டத்தில் பிராமின்ஸுங்கிறது இப்போ 100% மக்கள் வாழ்கிறாங்கன்னா அதில் வெறும் 3% மக்கள் தான் பிராமணர்கள், மீதி 97% நார்மல் பீப்புள் தான். ஆனால் மொத்தமாக 100% கவர்மெண்ட் ஜாபில் 96% கவர்மெண்ட் ஜாபை பிராமணர்கள் தான் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம நார்மல் பீப்புளுக்கு வெறும் 4% மட்டும்தான் கிடைச்சிது கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது. அப்போது பிராமணர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பிராமின்ஸ்க்கு, பிராமணர் அல்லாதவர்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் இதுதான் பிற்காலத்தில் வேறு வேறு பெயராக மாறி இருக்கும். அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது ரெண்டாவதா மதராஸ் யுனைடெட் லீக்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மதராஸ் யுனைடெட் லீக், அது அப்படியே தமிழில் எழுதிக்கோங்க. மதராஸ் யுனைடெட் லீக். ஏன்னா இப்படி தான் கொஷின் வரும். மதராஸ் யுனைடெட் லீக் இது வந்து 1912 தொடங்கப்பட்டுச்சு. 1912 தொடங்கப்பட்டிருக்கு. புரியுதா? மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிறது முடிஞ்ச உடனே மதராஸ் யுனைடெட் லீக்குங்கிறது எழுதிக்கோங்க. இது 1912 தொடங்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி ஒவ்வொன்றும். மதராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிறது 1912 தொடங்கப்பட்டிருக்கு. இதை தொடங்கினது யாருன்னா அப்போ இருந்த ஒரு மருத்துவரான சி நடேச முதலியார் அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருக்காரு. சி நடேச முதலியார். சி நடேச முதலியாருங்கிறவர் தான் இதை தொடங்கி வச்சிருக்காரு. இதை தான் பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மதராஸ் திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. மதராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிறத மதராஸ் திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. மதராஸ் திராவிட கழகம் அப்படின்னும் பேர் மாறுது.
மதராஸ் யுனைடெட் லீக்குன்னு நடேச முதலியாரால் தொடங்கப்பட்டது தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா மதராஸ் திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றுறாங்க. மதராஸ் திராவிட கழகம், மதராஸ் திராவிட சங்கம், எப்படி வேணால் சொல்லலாம். அதுக்கடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம். அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 நவம்பர் மாதம் 20 தொடங்கியிருக்காங்க. இந்த டேட்டு முக்கியம். 1916 நவம்பர் 20 தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடங்கினது யார் அதையும் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களோட நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 4 பேரோட நேம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. புரியுதா? நவம்பர் 20 1916 தொடங்கியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணது சி நடேசனார். அடுத்தது டிஎம் நாயர்னு ஒருத்தர். டிஎம் நாயர், நீங்கள் ஸ்பெல்லிங் டிஎம் நாயர்னு இங்கிலீஷ்லேயே போட்டுக்கோங்க. டிஎம் அப்படிங்கிறது நாயர். டிஎம் நாயர். சர் பிடி தியாகராயர். கமெண்ட்டில் நான் போடுறேன், அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். கமெண்ட்டில் பார்த்து கூட எழுதிக்கோங்க. சர் பிடி தியாகராயர். சர் பிடி தியாகராயர்னு ஒருத்தர். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன், அலமேலு மங்கை தாயாரம்மாள். அலமேலு மங்கை தாயாரம்மாள். அலமேலு மங்கை தாயாரம்மாள். இவங்க 4 பேர் தான் மிக முக்கியமான நபர்கள் இந்த கட்சி தொடங்கினப்போ. அதாவது இது ஒரு சங்கமாக தொடங்குறாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் 1917 நீதி கட்சி அப்படிங்கிற பேரில் மாற்றமாகுது. புரியுதா? கிட்டத்தட்ட 30 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இது, இந்த அமைப்பு. தென்னிந்திய நல உரிமை சங்கம்ங்கிறது 30 பேர் சேர்ந்து தொடங்கினது. அதில் முக்கியமான நபர்கள் தான் இப்போ நான் 4 பேரை சொல்லியிருக்கேன். புரியுதா? அதே மாதிரி பிராமணர் இல்லாதோர் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிராமணர் இல்லாதோர் அறிக்கை. இது எப்போன்னா 1916 டிசம்பரில் 1916 டிசம்பர் மாதத்தில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் அறிக்கைங்கிறது எப்போ வெளியிட்டாங்கன்னா 1916 டிசம்பர் மாதம் வெளியிட்டிருக்காங்க. எங்கே இருந்து அப்படின்னா விக்டோரியா பொது அரங்கம். விக்டோரியா பொது அரங்கம். விக்டோரியா பொது அரங்கம்ல நடந்த ஒரு கூட்டத்தில் தான் இதை வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. புரியுதா? அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா 1917 இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது நீதி கட்சின்னு பெயர் மாற்றம் ஆகுது. ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றமானது எப்போன்னா 1917.
ஆக்சுவலி இது தொடங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பிராமணர் அல்லாதவங்களோட அரசியல் உரிமையை பாதுகாக்கணும். அது மட்டும்தான் இவங்களோட நோக்கமே. இவங்க தொடங்கினதுக்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது. பிராமின்ஸ் கிட்டேருந்து பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான உரிமையை மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீதி கட்சி அப்படின்னு ஒன்று 1917 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இப்போது இந்த கட்சி ஆரம்பித்த உடனே இவங்க வந்து ஒரு 3 நியூஸ் பேப்பரை லான்ச் பண்ணுறாங்க. 3 நியூஸ் பேப்பர். அதில் ஃபஸ்ட்டு தமிழில் திராவிடன், தமிழில் ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பேப்பரோட பேர் திராவிடன். தமிழில் திராவிடனுங்கிற நியூஸ் பேப்பரும், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் நீதி, ஆங்கிலமில் ஜஸ்டிஸுங்கிற பேரில் அதாவது நீதிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தெலுங்கில் ஆந்திர பிரகாஷிகா, தெலுங்கு மொழியில் ஒரு நியூஸ் பேப்பர், அது ஆந்திர பிரகாஷிகா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புரியுதா? தெலுங்கில் ஆந்திர பிரகாஷிகா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த 3 நியூஸ் பேப்பரும் இவங்களுடைய முக்கியமான நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கிளியரா? இப்போது இதில் ஆங்கிலம் நியூஸ் பேப்பரோட பேர் என்னது? நீதி, அதாவது ஜஸ்டிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பெயர் தான் இந்த கட்சியோட பெயராகவே மாற்றம் அடைஞ்சிருக்கு 1917. கரெக்டு தானே? நீதிங்கிற நியூஸ் பேப்பரை வச்சு தான் நீதி கட்சிங்கிற பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான். புரியுதா? இதுதான் கான்செப்ட். அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. எலெக்ஷனில் நின்று வின்னும் பண்ணிடுறாங்க. புரியுதா? எலெக்ஷனில் நின்று வின் பண்ணிடுறாங்க. ஸோ வின் பண்ண உடனே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்னா 13 வருஷத்துலேருந்து 17 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக 13 வருஷம் தான் நம்ம சொல்லுவோம் இவங்களோட ஆட்சி காலகட்டம். முதல்ல தமிழ்நாட்டில் அரசியலில் காலடி வச்சவங்க யாருன்னா இந்த நீதி கட்சி தான். இவங்களை பற்றி நம்ம ஒவ்வொரு முதலமைச்சரும் இருப்பாங்க. இதில் அந்த ஒவ்வொரு முதலமைச்சரும் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்கிறத பற்றிலாம் நம்ம அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது இந்த நீதி கட்சியில் வேறு என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது 1919 மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. 1919 மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாண்டேகு இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் கமெண்டில் போடுறோம், பார்த்து கூட எழுதிக்கோங்க. மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்று நடக்குது 1919. ஒரு சட்ட திருத்தம் மாதிரி இது. ஓகேவா? இந்த சட்ட திருத்தம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1920வது வருஷத்தில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்குது மெட்ராஸ் மாகாணத்தில். 1919 மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் இந்தியாவில் நடக்குது, பிரிட்டிஷ் இந்தியாவில். அதுக்கப்புறம் 1920வது வருஷத்தில் இந்தியா ஃபுல்லாக ஒரு தேர்தல் ஒன்று நடக்குது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து போட்டியிட மாட்டோன்னு விலகிடுவாங்க. ஆனால் இந்த நீதி கட்சி வந்து போட்டியிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் காங்கிரஸ் போட்டியிடலைன்னா, காங்கிரஸோட நோக்கம் அவங்கள எதிர்க்கணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்க்கணுங்கிறது. அப்போ அரசியலை சூஸ் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது காங்கிரஸோட நோக்கம். ஆனால் இந்த நீதி கட்சிக்காரங்களோட நோக்கம் என்னது? பிராமணர்கள்கிட்ட வந்து பிராமணர் அல்லாதவங்களை பாதுகாக்கணும். அதுக்கு நாங்கள் அரசியலுக்குள்ளே போய் அப்படி பாதுகாப்போம். ப்ளஸ் வந்து அரசியலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் பிரிட்டிஷ்காரங்களை பழி வாங்குகிறோம் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். இதுதான் கான்செப்ட். புரியுதா? அதை வச்சு தான் வந்து இப்போ மூவ் ஆன் ஆகுறாங்க. ஸோ இப்போது இது நீதி கட்சி 1920 தேர்தல் நடக்குது. புரியுதா? இதுதான் முதல் தேர்தல், மதராஸ் மாகாணத்துடைய முதல் தேர்தல் இந்த 1920 நடக்குது. இந்த தேர்தலில் வின் பண்ணிடுறாங்க. யார்? நீதி கட்சி வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு அமைச்சரவையை நிறுவுறாங்க. ஓகேவா? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த நீதி கட்சியோட முதல் தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீதி கட்சியுடைய முதல் தலைவர் சர் பிட்டி தியாகராயர்னு ஒருத்தர் நம்ம படிச்சிருப்போம். அவர் தான் சர் பிட்டி தியாகராயர். இவர் தான் வந்து இந்த கட்சியோட முதல் தலைவர். நீதி கட்சியின் முதல் தலைவர் சர் பிட்டி தியாகராயர். முதல் பொது செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். முதல் பொது செயலாளர் ஆற்காடு ராமசாமி. இவர் தான் வந்து முதல் பொது செயலாளர். முதல் தலைவர் பிட்டி தியாகராயர். முதல் செயலாளர் அல்லது பொது செயலாளர் யாருன்னா ஆற்காடு ராமசாமி.
எழுதியாச்சா? ஆற்காடு ராமசாமி தான் வந்து செயலாளர். அடுத்தது இவங்க வந்து ஆக்சுவலி 1919 எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சியின் கீழ் நடக்குது. 1919 இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினது தான் வந்து இந்த மிண்டோ மார்லி மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். மிண்டோ மார்லிங்கிறது 1909, 1919 தான் மாண்டேகு செம்ஸ்போர்ட். இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறது இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினது. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம்னா 19(2) இருக்கா, 1919ங்கிறது 1919 தான் நம்ம சொல்லுவோம். அப்போது இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினது எப்போ அப்படின்னா 1919. கிளியரா? அந்த இரட்டை ஆட்சிக்கு கீழே தான் என்ன முதல் தேர்தல் நடந்துச்சு 1920. அதில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணலை. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க பிரிட்டிஷை வந்து எதிர்த்தாங்க, அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுன்னு ஒன்று அந்த டைமில் வந்து காந்தி ஸ்டார்ட் பண்ணியிருந்தார், தெரியும்னு நினைக்கிறேன். 1920 ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று தொடங்கியிருந்தாங்க. அதில் காங்கிரஸ் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவங்க யாருமே தேர்தலுக்குள்ளே வரலை. கிளியரா? அதே மாதிரி தான் காங்கிரஸில் இருந்த நிறைய பேர் நீதி கட்சியிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீதி கட்சிக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் நீதி கட்சியிலையும், இன்னும் ஒரு சிலர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி தனியாக ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாகவும் அரசியலில் இறங்குறாங்க. ஏன்னா சில பேருக்கு அரசியல் மூலமாகவும் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, அதனால. புரியுதா? அடுத்தது முதல்ல சிஎம் ஆனது யாருன்னு பார்ப்போம். முதல் அமைச்சரவையை இந்தியாவில் யார் அமைக்கிறாங்க அப்படின்னா மெட்ராஸ். மொத்தம் 11 ப்ராவின்ஸ் இருந்துச்சு, 11 மாகாணம். அதில் நம்ம பார்க்குறது மெட்ராஸ் மாகாணத்தை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம், சென்னை மாகாணம்னு சொல்கிறோம். அப்போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர், புரியுதா, பிரிட்டிஷ் இந்தியாவின் கீழ் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார் அப்படின்னா ஏ சுப்புராயலு. ஏ சுப்பராயலு அப்படிங்கிறவர் தான் முதலமைச்சர் ஆகிறார். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர், பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஆட்சியின் கீழ் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ சுப்பராயலுங்கிறவர் தான். ஓகேவா? அடுத்தது இவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுறாரா. இந்த நீதி கட்சி 1937 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும். அப்படி கணக்கு வச்சு பார்த்தா நமக்கு வந்து 17 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. பட் என்னன்னா நடுவில் வந்து சில சுயேட்சை வேட்பாளர்களும் வின் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது 13 ஆண்டுன்னு சொல்லுவாங்க. பட் மொத்தமாக கவுண்டபுளாக 17 இயர்ஸ்னு சொல்கிறது உண்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எத்தனை வருஷம் நீதி கட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 13 வருடம்னு தான் சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இப்போது நீதி கட்சியோட சாதனைகள் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். என்னெல்லாம் நீதி கட்சியோட சாதனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை டீட்டெயில்டாக போகாமல் நம்ம வந்து டீட்டெயில்டாக போனோன்னா அது தனி சாப்டரு. அதனால என்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்கங்கிறத மட்டும் பார்த்துடலாம் ஓரளவுக்கு. அது கூட வந்து எந்தெந்த சிஎம்மோட ஆட்சிக்கு கீழே என்னென்ன நடந்துச்சுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது அதுக்கு முன்னாடி சென்னை சட்டமன்றம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருக்கு இல்லையா, சென்னை சட்டமன்றம். இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 1861 தொடங்கியிருக்காங்க. சென்னை சட்டமன்றம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னா 1861 வருஷம். சென்னை சட்டமன்றம் துவங்கப்பட்டது 1861. அடுத்தது ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 1920 போட்டுக்கோங்க. முதல் தேர்தல் 1920. அந்த எலெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்னை சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 127 உறுப்பினர்கள் இருந்தாங்களாம். 127 உறுப்பினர்கள் இருந்தாங்க சென்னை சட்டமன்றத்தில். அந்த 127 பேரில் அந்த 127 மட்டும் போட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பாக நம்ம இதில் போக வேண்டாம், ஏன்னா அந்தளவுக்கு கொஷின்ஸ் வராது. அதனால நம்ம 127 பேருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா
இந்த கேஸ்ட்லேருந்து அத்தனை பேர் அந்த மாதிரி டீட்டெயில்டாகவும் இருக்குது. பட் அந்தளவுக்கு நம்ம போக வேண்டாம். அதே மாதிரி இந்த 127 பேரும் யாருன்னா தொகுதிகள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. புரியுதா? 127 பேரும் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இது கூட வந்து ஆளுநரால் நியமனம் செய்யப்பட்டவங்கன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. புரியுதா? அதனால் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ப்ளஸ் வந்து ஆளுநரால் நியமனம் செய்யப்பட்டவங்க ரெண்டுமே சேர்த்து எத்தனை பேர் முதல் தேர்தலில் வந்து இருந்தாங்கன்னா 134 பேர். முதல் தேர்தலில் வின் பண்ணவங்க 134 பேர். அப்போ 134 பேர் வந்து மொத்தமாக அந்த எலெக்ஷனில் வின் பண்ணாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு வந்து தெரியணும். அடுத்தது முதல் பொது தேர்தல் எப்போ நடக்குது சார் சென்னை சட்டமன்றத்துக்கு அப்படின்னா 1920 நவம்பர் மாதம் நடக்குது. முதல் பொது தேர்தல் எப்போ நடக்குது? 1920 நவம்பர் மாதம் நடக்குது. அப்போது சென்னை மாகாணத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க மக்கள் தொகை அப்படின்னா, சென்னை மாகாணத்தில் மொத்தம் 40 மில்லியன் மக்கள் தொகை தான் இருந்துச்சு. 40 மில்லியனா என்னது? வெறும் 40 லட்சம் பேர் தான். 4 லட்சம் பேர் தான். 40 மில்லியன் மீன்ஸ் நமக்கு 1 மில்லியன்னா 10 லட்சம் வருமா? அப்போ 10 மில்லியன்னா 1 கோடி, 40 மில்லியன்னா 4 கோடி பேர். வெறும் 4 கோடி பேர் தான் 40 மில்லியன் போது. லைக் 40 மில்லியன் நீங்கள் பார்க்கும்போது மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னா ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, ஒரிஷாவோட சில பகுதி, கர்நாடகா இது எல்லாமே சேர்ந்தது தான் மதராஸ் மாகாணமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட் மட்டுமே 8 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ வெறும் அந்த 4 கோடி பேர் தான் இத்தனை ஸ்டேட்டும் சேர்ந்து இருந்திருக்காங்க. அப்போ மதராஸ் மாகாணத்தில் மொத்தமே 40 மில்லியன் மக்கள், 4 கோடி பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியுங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. புரியுதா? சொத்து தகுதி இருக்கிறவங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட சொத்து வச்சுருந்தாதான் அவங்க வந்து ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி வச்சுருந்தாங்க. அதனால் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 4 கோடி பேரில் வெறும் 12,50,000 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 12,50,000 பேரால் மட்டும்தான் ஓட்டே போட முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த 12,50,000 பேர் தான் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவங்களாக இருந்தாலும் வெறும் 3 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதா? 4 கோடி பேரில் வெறும் 3 லட்சம் பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 4 கோடி பேரில் 3 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் ஓட்டு போடுறதுக்கு தகுதின்னு பார்த்தா 12,50,000 பேர் இருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டவங்க வெறும் 3 லட்சம் நபர்கள் மட்டும்தான். அதாவது சராசரியாக பார்க்கும்போது 100க்கு 24.9% மக்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவோட முதல் தேர்தலில். அப்போ அவங்களுக்கு எலெக்ஷன்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால இதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு குடிமகனோட கடமை அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. வாழ்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வாழணும், இந்த மாதிரி காலகட்டம் அது. ஸோ வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 24.9% மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க முதல் தேர்தலில் அப்படிங்கிறது உண்மை. இது வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபஸ்ட் எலெக்ஷனில் எந்த தொகுதியில் அதிகபட்ச வாக்கு வந்து விழுந்துச்சு அப்படின்னா மயிலாப்பூர் தொகுதி 52%. எந்த தொகுதியில் அதிகபட்ச வாக்கு வந்து உறுதி பண்ணாங்க அப்படின்னா மயிலாப்பூர் தொகுதி. மயிலாப்பூர் தொகுதி 52% வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமே மயிலாப்பூர் தான். அதுவும் எவ்வளோனா 52% மட்டும்தான். புரியுதா? இப்போது தேர்தல் முடிவு வந்து வெளியாகுது. இந்த தேர்தல் முடிவில் நீதி கட்சி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பலமான ஒரு எதிர்கட்சி கிடையாது அந்த டைமில். இவங்க தான் ஒரு நல்ல ஒரு பெரிய கட்சியாக இருந்தது. இவங்க மட்டும்தான், வேறு எந்த ஒரு கட்சியுமே பலமான எதிர்கட்சியாக இல்லை. அதனால் மொத்த இடங்களில் 63 இடங்களில் நீதி கட்சியை வின் பண்ணுறாங்க. 63 பிளேஸில் நீதி கட்சி. இது கண்டிப்பாக கேட்பாங்க, முதல் தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் வின் பண்ணாங்கன்னு டேரெக்டாக கொஸ்டினாக கேட்பாங்க. மொத்தம் 63 பிளேஸ், 63 தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க முதல் தேர்தலில். புரியுதா? இது வரைக்கும் யாராச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? மொத்தமாக 63 தொகுதியில் முதல் தேர்தலில் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் ஏ சுப்புராயலு அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோமா. ஏ சுப்புராயலு நாயுடு அப்படின்னு சொல்லலாம் இவரோட பேர். டேட்லாம் தேவை கிடையாது.
ஜஸ்ட் அந்த நவம்பர் 1920ன்னு தெரிஞ்சால் போதும். நவம்பர் மாதம் 1920 டேட்டுங்கிறது சில இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் இவ்வளோ டீப்பாக தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். 1920 நவம்பருங்கிறதே நமக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து ஃபஸ்ட்டு சிஎம் போட்டுக்கோங்க. முதலமைச்சரை பற்றி பார்ப்போம். அவர் என்னெல்லாம் பண்ணார், எப்போலேருந்து எப்போ வரைக்கும் சிஎம்மாக இருந்தார், இதெல்லாம் பார்ப்போம். சுப்புராயலு நாயுடு, இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு முதலமைச்சர். இப்போது சென்னை ராஜதானியோட ஆளுநர். இப்போ இவர் வந்து சிஎம்மாக இருக்காருன்னா, இவர் சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணுறது யார் பண்ணுவா? அந்த ஸ்டேட்டோடைய கவர்னர், அந்த மாகாணத்துடைய ஆளுநர் தான் வந்து இவருக்கு சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் கான்செப்ட். கரெக்டு தானே? அப்போது இவர் சிஎம் ஆகிற டைமில் சென்னை ராஜதானிக்கு யார் ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னா, சென்னை மாகாணத்துக்கு மார்க்குஸ் வில்லிங்டன் அப்படிங்கிறவர் தான் கவர்னராக இருக்கார். மார்க்குஸ் வில்லிங்டன். இந்த மார்க்குஸ் வில்லிங்டன் தான் சென்னை மாகாணத்துடைய ஆளுநர். மார்க்குஸ் வில்லிங்டன் சென்னை மாகாணத்தின் ஆளுநர். இவர் தான் நீதி கட்சியின் தலைவர். தேர்தலில் வின் பண்ணியிருப்பார் இல்லையா? யார்? ஆக்சுவலி சுப்புராயலு நாயுடு அப்படிங்கிறவர் சிஎம் ஆனதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கு முன்னாடி தேர்தலில் வின் பண்ண நீதி கட்சியோட தலைவர் யார்? ஸ்டார்டிங்கில் சொன்ன நீதி கட்சியோட தலைவர் யார்? பி தியாகராய செட்டி அப்படிங்கிறவர். பி தியாகராய செட்டிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பார், நீதி கட்சியோட தேர்தலில் வின் பண்ணியிருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, மக்களோட வரி பணத்தில் ஊதியம் வாங்கிறதுக்கு, சம்பளம் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்காமல் விட்டுட்டார். புரியுதா? அந்த முதலமைச்சர் பதவி வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனால் வேணான்னு சொல்லிட்டு அவரே வந்து இவர் வந்து சிஎம் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தரோட பேரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. அவர் தான் சுப்புராயலு நாயுடு அப்படிங்கிறவர். புரியுதா? அவர் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் சுப்புராயலு நாயுடுங்கிறவரை சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கிளியரா? அடுத்தது தான் இவரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். சுப்புராயலு நாயுடுக்கு ஆளுநரான மார்க்குஸ் வில்லிங்டன் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. இதுவும் கேட்பாங்க, சுப்புராயலு நாயுடு சிஎம் ஆகும்போது யார் சென்னை ராஜதானியோடைய ஆளுநராக இருந்தாங்கன்னு கேட்டால் அதுவும் எழுத தெரியணும் உங்களுக்கு. மார்க்குஸ் வில்லிங்டன் அப்படிங்கிறவர். அவர் தான் வந்து சுப்புராயலு நாயுடுக்கு என்ன பண்ணியிருப்பார், பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருப்பாரு அப்படிங்கிறது தெரியணும். புரியுதா? இவர் கூட இன்னும் 2 அமைச்சர்களும் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. புரியுதா? இவர் கூடவே அமைச்சர்கள் 2 பேர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா ராமராயனிங்கர். இவர் கூடயே பதவி பிரமாணம் பண்ணப்பட்ட 2 அமைச்சர்கள் ராமராயனிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமராயனிங்கர் இவரும், அடுத்தது வெங்கட் ரெட்டி நாயுடு. அப்போ எல்லாருமே கலந்து தான் இருப்பாங்க. ஆந்திராக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா சென்னை ராஜதானினா எல்லாமே சேர்ந்தது. வெங்கட் ரெட்டி நாயுடு, ராமராயனிங்கர், வெங்கட் ரெட்டி நாயுடு, இவங்க 2 பேரும் சுப்புராயலு நாயுடு கூட சேர்ந்து அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கிறாங்க. 3 பேரும் ஒரே டைமில் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு ஆளுநர். புரியுதா? இவங்க என்னைக்கு பதவி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா 1920 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, சும்மா வேணால் நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 17 அப்படின்னு சொல்கிறாங்க. 1920 டிசம்பர் 17ஆம் தேதி 3 பேரும் பதவி பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. இப்போது இந்த தேர்தலில் வின் பண்ணதில் யார் வந்து சபாநாயகராக நியமிக்கிறாங்க? ரொம்ப முக்கியம். சட்டமன்ற தலைவர். ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நோட் பண்ணிக்கோங்க. சட்டமன்ற தலைவர் அதாவது சபாநாயகர். இப்போது இதோடைய ஃபர்ஸ்ட்டு
சபாநாயகர், அதாவது ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. முதல் சட்டமன்ற தலைவர் யார் அப்படின்னா பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி. பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்காவலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருங்காவலூர் ராஜகோபாலாச்சாரி. ராஜாஜி கிடையாது, இவர் வேற. பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி தான் முதல்ல. இது எப்படி கொஸ்டினாக கேட்பாங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காலகட்டத்தில், புரியுதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இரட்டை ஆட்சி நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில் யார் வந்து முதலில் சட்டமன்ற தலைவராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் தான் நீங்கள் பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரின்னு எழுதணும். இரட்டை ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது வந்து பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி தான் முதல் சட்டமன்ற தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இது வந்து பிராமணர் அல்லாதவர்களுடைய அமைப்பு தான் இந்த நீதி கட்சிங்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த நீதி கட்சியிலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிராமினும் இருந்திருக்காரு. யார் அப்படின்னா எஸ் சீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிறவர். எஸ் சீனிவாச ஐயங்காருங்கிற பிராமின் இதில் வந்து ஒரு பிராமினா உள்ளே வந்திருக்காரு. பட் ஆனால் நான் பிராமின்ஸ்க்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் இது. அந்த பிராமின் யாருன்னா எஸ் சீனிவாச ஐயங்கார். எஸ் சீனிவாச ஐயங்கார் அப்படிங்கிறவர் தான் இந்த பிராமினா உள்ளே வராரு. அதாவது பிராமண அமைச்சர் எஸ் சீனிவாச ஐயங்கார். அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு இஷ்யூ ஒன்று வருது. என்னன்னா 1921 ஜூலை மாதம் 11ஆம் தேதி, ஜூலை மாதம் தெரிஞ்சால் கூட போதும். 1921 ஜூலை மாதம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த முதலமைச்சராக இருந்த சுப்புராயலு நாயுடு இருக்கார் இல்லையா, இவருக்கு உடம்பு வந்து சுத்தமாக முடியல. அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைனால உடல்நிலை சரியில்லை. ஏன்னா இவங்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே தான் இருப்பாங்க எல்லாருமே. அப்போது அந்த டைமில் இவருக்கு சுத்தமாக உடம்பு முடியலங்கிறதுனால இவர் வந்து பதவி விலகிறார். சிஎம் போஸ்ட்லேருந்து தானாகவே பதவி விலகிறார். அடுத்தது அவருக்கு பதிலாக பனகல் ராஜா அப்படின்னு ஒருத்தர் முதலமைச்சராகிறார். புரியுதா? 1921 ஜூலையில் இவர் வந்து பதவி விலகிறாரு. அதே மாதிரி பனகல் ராஜா அதே மாதம் 1921 என்ன பண்ணுறாரு, பனகல் ராஜாங்கிறவர் முதலமைச்சர் ஆகிறார். 1921 ஜூலை மாதத்துலேருந்து முதலமைச்சராக யார் இருக்காங்க அப்படின்னா பனகல் ராஜா. ராஜா ஆஃப் பனகல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. முதலமைச்சர், இரண்டாவது முதலமைச்சர் அடுத்த வருஷத்துலேயே உள்ளே வந்துட்டாங்க. புரியுதா? அதுக்கடுத்து இப்போ இந்த முதல் அமைச்சரவை எப்போ வரைக்கும் செயல்பட்டுச்சு அப்படின்னா 1923 செப்டம்பர் வரைக்கும். 1923 செப்டம்பர் வரைக்கும் இந்த அமைச்சரவை செயல்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுப்புராயலு நாயுடு தலைமையிலும், ரெண்டாவது வந்து யார் அப்படின்னா பனகல் ராஜாவோட தலைமையிலையும் சிறப்பாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முதல் அமைச்சரவை. அதுக்கடுத்து இது வரைக்குமே பெண்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருந்துச்சு. ஆனால் முதல்ல இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் தான் பெண்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான உரிமையும் ப்ளஸ் வந்து பெண்கள் சட்டமன்றத்தில் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான உரிமையும் கிடைக்குது. புரியுதா? 1919 இரட்டை ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அந்த ஆட்சியில் தான் பெண்கள் வந்து சட்டமன்றத்தில் நிற்கிறதுக்கு தடையாக இருந்துச்சு. அதாவது அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு அந்த மாதிரி வந்து தடை இருந்துச்சு. அதை வந்து 1921 ரிமூவ் பண்ணிடுறாங்க. புரியுதா? மெட்ராஸ் மாகாணத்தில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெண்களுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா 1921 ஏப்ரல் மாதம். புரியுதா? 1921 ஏப்ரல் மாதம் பெண்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு இருந்த தடை நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தடை நீக்கப்பட்டதுனால தமிழ்நாட்டுடைய முதல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பெண்மணி, அதாவது சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டிற்கு முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட
சட்டமன்ற உறுப்பினர், முதன்முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டிற்கு முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா சட்டம் கீழவைன்னு அர்த்தம். சட்டமன்ற உறுப்பினர்னா சூப்பர் சூப்பர். முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. எந்த வருஷம்னா 1926 இவங்க வந்து எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க. 1926 1926 தேர்தலில் தான் இவங்க வின் பண்ணுறாங்க. அப்போ தமிழகம்ன்றது மெட்ராஸ் மாகாணத்தோட முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிங்கிறது எழுத தெரியணும். எந்த வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா 1926. எப்போ அவங்களுக்கான தடை நீக்கப்பட்டுச்சுன்னா 1921 ஏப்ரல் மாதம் நீக்கப்பட்டுச்சு. இந்த பாயிண்ட் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், எழுதியிருக்கணும் நீங்கள். புரியுதா? அப்போ தான் இந்த டைமில் தான் 1920 காலகட்டத்தில் தான் மெட்ராஸ் மாநகராட்சியில் ஃபுல்லாக என்னன்னா உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு. அதனால தான் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வரமாட்டாங்க, ஸ்கூல் ரன் ஆகிறது எதுக்குன்னு தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. 1920 1000 விளக்கு பகுதியில் காலை உணவு திட்டம் முதல்ல வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதிய உணவு திட்டமாக மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. காலை உணவு திட்டமாக தொடங்கி மதிய உணவு திட்டமாக மாற்றுறாங்க. இதை வேணால் சும்மா எழுதிக்கோங்க. காலை உணவு திட்டம் 1920 தொடங்கி அது 21 மதிய உணவு திட்டமாக மாற்றம் அடையுது. புரியுதா? அதுக்கடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் அது வந்து 1920. உள்ளாட்சி அமைப்பு சட்டம் வந்து 1920 லோக்கல் போர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1920 போட்டாங்க. அடுத்தது இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதான்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா. இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதா இது எப்போ போடுறாங்கன்னா 1922 1922 டிசம்பர் 18 போடுறாங்க. சில விஷயங்கள் வந்து டேட் தெரிஞ்சுக்கலாம், சில விஷயம் தேவையில்லை. எலெக்ஷனுங்கிறது ஏன் டேட்டு சொல்லலை அப்படின்னா அது நடக்கும் ஒரு மாத கணக்கில். அது நமக்கு டேட்டு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது எக்ஸாக்ட் டேட்டுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1922 டிசம்பர் 18 இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதான்னு ஒரு மசோதா அறிமுகப்படுத்துகிறாங்க மദ്രാஸ் மாகாணத்தில், அந்த சட்டமன்றத்தில். பட் ஆனால் அது சட்டமாக்கப்பட்டது 1925 தான். அப்படி என்ன நோட் பண்ணிக்கோங்க. இது சட்டமாக்கப்பட்டது 1925. அடுத்த நீதி கட்சியோட ஆட்சியில் அது வந்து சட்டமாயிருக்கும். புரியுதா? அடுத்தது இந்த தொழிற்சாலை உதவி சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க 1922. தொழிற்சாலை உதவி சட்டம், தொழிற்சாலை உதவி சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க இவங்க தான் 1922. அடுத்தது தொழிற்சாலை உதவி சட்டம் 1922 கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சமர் அப்படிங்கிற பெயரை ஆதி திராவிடர்னு மாற்றிருக்காங்க. பஞ்சமர், தீண்டத்தகாதோர், ஹரிஜன் இப்படிலாம் இருந்த பெயரை ஆதி திராவிடர்னு மாற்றிருக்காங்க. புரியுதா? பஞ்சமர், தீண்டத்தகாதோர் இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாத்தையும் ஆதி திராவிடர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இவங்க தான் நீதி கட்சியில் இருந்தாங்க. எப்போனா 1921 அந்த காலகட்டத்தில். யார் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC ராஜான்ற ஒருத்தரோட முயற்சியால். அவரும் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர். அதனால் இந்த பெயரை வந்து ஆதி திராவிடர் அப்படிங்கிறத மாற்றணும்னு சொன்னார். அப்போ ஆதி திராவிடங்கிற பெயர் உருவாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னா MC ராஜா.
கிளியரா? இது வரைக்கும் எழுதியாச்சா? அடுத்தது பெண்களை இழிவுபடுத்தும் தேவதாசி முறை, அதாவது பெண்களை கோயிலுக்கு அர்ப்பணிச்சிருவாங்கல்ல, அதாவது தேவதாசி சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த முறையை வந்து ஒழிக்கிறதுக்காக இந்த முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க, பெரியார், இன்னும் ஒரு சில நபர்கள்லாம் சேர்ந்து சென்னை சட்டமன்றத்தில் அந்த டைமில் 1921 ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தினாங்க. பட் ஆனால் அது சட்டமாகுது 1947 தான் அது சட்டம் ஆயிருக்கும். ஸோ அதனால் அது நம்ம லேட்டராக தான் பார்ப்போம். பட் அப்படி ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்திருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அடுத்தது இப்போ இவங்களுடைய 2 பேருடைய ஆட்சி காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. 1921 22 வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை வெளியிட்டிருக்காங்க. புரியுதா? கம்யூனிவல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. 1921 ஒன்று, 1922 ஒன்று. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். அதாவது 1920 நடந்த அந்த எலெக்ஷனில் சுப்புராயலு நாயுடு வின் பண்ணுறாரு. ஆனால் 1921 உடம்பு சரியில்லாமல் அவர் ரிசைன் பண்ணிடுறாரு. அதனால தான் ரெண்டாவதாக ஒரு சிஎம் 1921 ஜூலையிலேருந்து 1923 செப்டம்பர் வரைக்கும் ஆட்சியில் இருக்கார். யார்? பனகல் ராஜான்னு ஒருத்தர். அடுத்தது அந்த செப்டம்பர் மாதம் இந்த எலெக்ஷன் டைம் முடியுது. அடுத்தது தான் அதே செப்டம்பரில் அடுத்த ஆட்சிக்கான எலெக்ஷன் வந்து நடக்குது. புரியுதா? அடுத்த ஆட்சிக்கான எலெக்ஷன் நடக்குது. அதுலேயும் தேர்தலுக்கான தேதியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த தேர்தல் வந்து அக்டோபர் மாதத்தில் நடத்துகிறாங்க. 1923 அக்டோபர் மாதம் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த பீரியடில் அதிகமான மழை, வெள்ளம் இதெல்லாம் நடந்ததுனால அந்த எலெக்ஷன் வந்து நவம்பர் 10 தான் முடிஞ்சிருக்கு. அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ண எலெக்ஷன் நவம்பர் 10 தான் முடிஞ்சிருக்கு. பிகாஸ் என்னன்னா, ரொம்ப மழை பெஞ்சதுனாலையும் வெள்ளம் ஏற்பட்டதுனாலையும் மக்களால் ஓட்டு போட முடியலங்கிறது தான் அங்கே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது சேம் இதே மாதிரி நீதி கட்சி தான் வின் பண்ணுறாங்க. புரியுதா? நீதி கட்சி தான் வின் பண்ணுறாங்க அந்த 1923 எலெக்ஷன்லையும். அதுக்கு அடுத்து திரும்பவும் ஆளுநர் வெல்லிங்டன் தான் என்ன பண்ணுறாரு, நீதி கட்சியை அரசாங்கம் அமைக்கிறதுக்காக அழைப்பு விடுக்கிறாரு. அந்த டைமு திரும்பவும் தியாகராய செட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பனகல் ராஜாவையே சிஎம்மாக நியமிக்கிறார். புரியுதா? பனகல் ராஜாவே திரும்பவும் சிஎம்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிடறார். இந்த பனகல் ராஜா சிஎம் ஆன டைமில் யார் வந்து கல்வி அமைச்சராக இருக்காருன்னா ஏபி பாட்ரோங்கிறவர். புரியுதா? இந்த பனகல் ராஜா சிஎம் ஆனப்போ யார் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தாங்கன்னா ஏபி பாட்ரோ. இந்த கல்வித்துறை அமைச்சர் மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம, ஏன்னா அடிக்கடி கேட்குறாங்க அது. புரியுதா? அதுக்கடுத்து இவரோட பீரியடில் டிஎன் சிவஞானம்ங்கிறவர் சட்டமன்ற உறுப்பினராக வந்துடுறாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் எது எழுதிக்கிறீங்கன்னா ஏபி பாட்ரோங்கிறவர் கல்வித்துறை அமைச்சராக இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்பேஸ் விட்டுருங்க, நீங்கள் அதை வந்து ரெக்கார்டட் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே. அடுத்தது 1923 நவம்பர் மாதம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நவம்பர் 10 எலெக்ஷன் முடியுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, நவம்பர் 19 2வது அமைச்சரவை பதவி பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. கிளியராக? நவம்பர் 10 எலெக்ஷன் முடியுது. யார் வின் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சிருச்சு நவம்பர் 10 நவம்பர் 19 1923 2வது அமைச்சரவை பதவி பொறுப்பு ஏற்றுக்கிறாங்க. யார்? பனகல் ராஜா வந்து சிஎம் ஆயிடுறார். கிளியரா? அதுக்கு அடுத்தது இந்த அமைச்சரவை 1923 நவம்பர் 19 பதவி ஏற்றுக்கிட்ட இந்த அமைச்சரவை எப்போ வரைக்கும் ஆட்சியில் நீடிக்கிறாங்கன்னா 1926 நவம்பர் 7 வரைக்கும் எலெக்ஷனில் இருக்காங்க. அதாவது ஆட்சியில் இருக்காங்க 3 வருஷம். 1923 நவம்பர் 19 1926 நவம்பர் 7 வரைக்கும் இவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில இவங்க என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ப்ளஸ் இதுக்கு இடையில வேறு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். கிளியரா? இப்போது இந்த டைமில் இந்த 1923 காலகட்டத்தில் நீதி கட்சியில் ஒரு சில பிரச்சனை வருது. புரியுதா? என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்க அப்படின்னு ஒன்றும், ஏன்னா இது வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த நீதி கட்சி. ஆனால் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் நீதி கட்சியில் ஒரு பிரச்சனை ஒன்று வருது. என்ன அப்படின்னா, அந்த நான் பிராமின்ஸ்க்கும் ஏன் அப்படின்னா, இப்போ பிராமின்ஸை வந்து உள்ளே கொண்டு வராங்க நீதி கட்சியில் அதிகமாக. அதனால் இந்த நீதி கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அரசாங்கத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சியையே ஓப்பன் பண்ணிடுறாங்க.
புரியுதா? அப்போது இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சு வெளியே போயிடுறாங்க. இப்போது அதில் ஒரு கட்சியை புதுசாக ஆரம்பித்தாங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா நீதி கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராரு. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் படிப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், அதாவது இப்போ வந்து மொத்தம் 234 எம்எல்ஏ இருக்காங்கன்னா அதில் அவருக்கு மெஜாரிட்டியாக ஒரு 170 பேரையாவது அவர் வந்து காமிக்கணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மாதிரி. அப்படி காமிக்கல அப்படின்னா அவரை வந்து பதவியிலேருந்து விலகணும்னு சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து நம்ம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்னு சொல்லுவோம். அந்த ஈக்குவலாக காமிச்சிட்டாருன்னா அவர் தப்பிச்சிட்டார். ஸோ அப்போது இந்திய வரலாற்றிலேயே அதே மாதிரி மദ്രാஸ் மாகாணத்திலேயே முதல்ல கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இதுதான். புரியுதா? யார் கொண்டு வரா அப்படின்னா சிஆர் ரெட்டிங்கிறவர் கொண்டு வராரு. சிஆர் ரெட்டி. இந்த சிஆர் ரெட்டிங்கிறவர் தான் முதல் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராரு. எப்போ அப்படின்னா 1923 நவம்பர் 27 கொண்டு வராரு. 1923 நவம்பர் 27 என்ன பண்ணுறாருன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர 2 குற்றச்சாட்டை வச்சு கொண்டு வராரு. புரியுதா? 2 குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராரு. என்ன அந்த குற்றச்சாட்டுன்னா, இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் நோட்டில் எழுத வேண்டியது சிஆர் ரெட்டிங்கிறவர் கொண்டு வராரு நம்பிக்கையில்லா தீர்மானம். அதே மாதிரி எப்போன்னா நவம்பர் 27 1923, இது மட்டும் எழுதுங்க. இப்போ 2 பாயிண்ட் சொல்கிறேன், அதை நோட் பண்ண வேண்டாம். அவர் என்ன குறை சொல்கிறாருன்னா நீதி கட்சி வந்து பெரும்பான்மை பலத்தை இழந்து போச்சு, வாக்காளர்களோட நம்பிக்கையும் இழந்து போச்சு. அப்போது பனகல் அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த லோக்கல் கவர்னன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கும் போது, தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்கும் முன்னுரிமை தராரு, அதாவது நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வராங்க. பட் ஆனாலும் இந்த நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை இவர் வின் பண்ணிடுறாரு. யார்? அந்த சிஎம்மாக இருந்த பனகல் ராஜா வின் பண்ணிடுறாரு. அது வந்து அந்த இவங்க கொண்டு வந்த இந்த இது வந்து செல்லாமையே போயிடுச்சு. அதுக்கு அடுத்து இது என்ன சொல்ல வராங்கன்னா இந்திய சட்டமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய சட்டமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா அது சிஆர் ரெட்டி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தான். யாருக்கு எதிராக கொண்டு வந்தது? பனகல் ராஜாங்கிற ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் தான் முதல்ல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது இவங்களுடைய சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி 1922 டிசம்பர் 18 அந்த அறநிலைய சட்ட மசோதான்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? என்னென்னு பார்த்தோம், இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதான்னு ஒன்று பார்த்துருப்போம். டிசம்பர் 18 1922 கொண்டு வந்தாங்க. அந்த மசோதாவை இவருடைய ஆட்சியில் தான் சட்டமாக்கப்பட்டிருக்கு. 1925 சட்டமாக்கப்பட்டிருக்கு. அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த டைமில் தான் நீதி கட்சிங்கிறது உள்ளேயே நிறைய பிரச்சனை வந்து கட்சியே பலவீனமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் இந்த கட்டம் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த கட்சியோட தலைவராக இருந்த தியாகராய செட்டி வந்து இறந்து போயிடுறாரு. புரியுது? ஆல்ரெடி வந்து கட்சியில் உள்ளேயே நிறைய பேருக்குள்ள சண்டை, பல பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் அந்த நேரத்தில் தியாகராய செட்டி இறந்து போயிடுறாரு. 1925 ஏப்ரல் மாதம் இறந்து போயிடுறாரு. இப்போ இவரும் இறந்து போயிடுறாரு. அதனால் கட்சியோட நிலைமை இன்னுமே மோசமாயிடுச்சு. இப்போது கட்சியுடைய தலைவராக இப்போ சிஎம்மாக இருக்கக்கூடிய பனகல் ராஜா ஏற்றுக்கிறார். புரியுதா? கட்சியோட தலைவராகவும் சிஎம்மாக இருக்கிற பனகல் ராஜாவே பொறுப்பேற்றுக்கிறார். ஏன்னா இதனால் வரைக்குமே அவர் தான் தலைவராக இருக்கார், நீதி கட்சியோட தலைவராக. பட் அவர் செத்து போயிட்டதுனால நீதி கட்சியோட தலைவராகவும் பொறுப்பேற்றுக்கிறாரு, அதே மாதிரி சிஎம்மாகவும் இருக்கார் மெட்ராஸ் மாகாணத்துக்கு. புரியுதா? இதுதான் வந்து இந்த பீரியடில் நடந்த கான்செப்ட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா சட்டமன்ற தேர்தல் 1926 நடக்கும் இல்லையா? ஏன்னா 1926 நவம்பர் 7 வரைக்கும் இவங்களோட ஆட்சி நடந்துச்சு. எப்போது இந்த பனகல் ராஜாவோட ஆட்சி நடக்குது. அடுத்தது திரும்பவும் 1926 புதுசாக ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் புதுசாக ஒரு எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. ஆக்சுவலி இந்த மாற்றம் 1923 வந்திருக்க வேண்டியது. என்னென்னா 1923 சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி வந்து எலெக்ஷனில் நின்றுச்சு. ஆனால் அந்த எலெக்ஷனில் அவங்களால பெரும்பான்மை பலம் கிடைக்கல, அதனால் அவங்களால ஜெயிக்க முடியல. பட் அந்த கட்சி 1926 எலெக்ஷனில் போட்டிட்டுச்சு.
அப்போது அந்த சுயராஜ்ய கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினது வந்து பார்த்திங்கன்னா மோதிலால் நேருங்கிறவரும் சிஆர் தாஸ்னு 2 பேர் தொடங்கினாங்க 1923. பட் ஆனால் அந்த கட்சியில் தமிழ்நாட்டுக்கு லீடர் யாருன்னா சத்தியமூர்த்தி, காமராஜரோட அரசியல் குருன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சத்தியமூர்த்தி. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1926 எலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறாரு. சுயராஜ்ய கட்சியுடைய தலைவர் வந்து சத்தியமூர்த்தி இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. புரியுதா? காங்கிரஸ் வந்து இப்போ வரைக்கும் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. இப்போது இது வரைக்கும் நீதி கட்சி 1920 ஆரம்பித்து 26 வரைக்கும் நீதி கட்சி தான் வின் பண்ணாங்க. 2 எலெக்ஷனில் அவங்க தான் சிஎம்மாக இருக்காங்க. பட் இந்த கட்டத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா 1926 நடந்த தேர்தலில் புதிய ஒரு சாதனை ஒன்று தமிழ்நாட்டில் நடக்குது. புதுசாக தொடங்கப்பட்ட கட்சியான சுயராஜ்ய கட்சி ஆட்சிக்கு வந்துடுறாங்க வின் பண்ணி. பட் ஆனால் வின் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க ஆட்சி அமைக்கலை. என்ன புரியுதா? இதுதான் இவங்களோட பாலிசி. கட்சி ஆரம்பிக்கணும், வீடு வீடாக போய் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாக்கு சேகரிப்பேன், பஜனை பாடி ஊர்வலம் போய் பொதுக்கூட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி எல்லாத்தையும் பண்ணி எல்லா வாக்காளர்களையும் எங்களுடைய கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி கொண்டு வந்துட்டேன் நான். ஆனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜெயிச்சிட்டேன். பட் நான் வந்து பதவியை ஏற்றுக்கலை. ஸோ இப்போது இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க நினச்சி இதை பண்ணாங்க. புரியுதா? அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் இருந்தார், சுயேட்சையாக நின்று ஜெயிச்சிருந்தார். அவரை வந்து சிஎம் ஆக்க சொல்லி சுயராஜ்ய கட்சி வந்து சொல்லிட்டாங்க. சுயராஜ்ய கட்சியிலேருந்து சத்தியமூர்த்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனியாக நின்ன ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து சிஎம்மாக சுயேட்சை கட்சி வேட்பாளராக இருந்த ஒருத்தரை வந்து சிஎம்மாக உட்கார வைக்கிறாங்க. அவரை ஆளுநர் கோஷன்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிஎம் போஸ்ட்டில் உட்கார வைக்கிறாங்க. புரியுதா? அவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். இப்போது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா யார் அந்த சுயேட்சை வேட்பாளர் அப்படிங்கிறது சுப்பராயன் அப்படிங்கிறவர் தான் அந்த சுயேட்சை வேட்பாளர். சுப்பராயன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தவர் சுப்பராயலு, சுப்பராயல் அவர் வேறு, இவர் சுப்பராயன். இந்த சுப்பராயன் 1926 சிஎம் ஆகிறார் சுயேட்சை வேட்பாளராக. புரியுதா? ஆனால் ஜெயிச்சது யார் இந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி தான். புரியுதா? ஆனால் சுயராஜ்ய கட்சி ஆட்சி அமைக்காததுனால அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக சுப்பராயனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. யார் இவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாருன்னா ஆளுநர் கோஷன் அப்படிங்கிறவர். ஆளுநர் கோஷன் இவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். இவரை வந்து பி சுப்பராயன் அப்படின்னு சொல்லலாம். டாக்டர் பி சுப்பராயன். இனிஷியல் வந்து பி, பா போட்டு மேலே இது போடுவோம் இல்லையா, அந்த பி சுப்பராயன். இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி நீதி கட்சியில் இருந்தவர். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நீதி கட்சியில் இருந்தவர். ஆனால் பனகல் ராஜா இருந்தார் இல்லையா சிஎம்மா, அப்போ வந்து இவருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால நீதி கட்சியிலேருந்து விலகிட்டு சுயேட்சையாக நின்று போட்டிட்டு சுயேட்சையாக வின் பண்ணிடுறாரு. பட் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் சிஎம்மாக பதவியேற்ற குறிப்பிட்ட காலத்திலே திரும்பவும் நீதி கட்சியில் சேர்ந்துடுறாரு. அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவர் வந்து நீதி கட்சியை சேர்ந்தவர் தான், இவங்களோட ஆட்சி தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. புரியுதா? ஸோ அதனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது ப்ராக்சி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் என்னது? ப்ராக்சி கவர்மெண்ட்னா ஒரு சுயேட்சை அரசாங்கம்ங்கிற பெயரில் நீதி கட்சியோட நிழல் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. கரெக்டு தானே? அதான் ப்ராக்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுயேட்சை அரசாங்கம், அவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் தான். பட் ஆனால் எப்படி நின்றுட்டாரு? போக போக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீதி கட்சியில் சேர்ந்ததுனால அவங்க வந்து ரூல் பண்ணி அவங்களோட ஆட்சியை இவர் பேரில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இவரோட பீரியடில் ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கோட்டா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று, இடஒதுக்கீடு முறை. இடஒதுக்கீடுங்கிற கான்செப்ட் யாரோட அமைச்சரவையில் உருவாச்சுன்னா இந்த பி சுப்பராயன் அப்படிங்கிற ஒருத்தரோட அமைச்சரவையில் தான் இடஒதுக்கீடுங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வரப்பட்டுச்சு நம்ம சவுத் இந்தியாவில். ஃபஸ்ட்டு கோட்டா முறைன்னு சொல்லுவாங்க, கோட்டா சிஸ்டம். புரியுதா? யாருடைய அமைச்சரவையில், எந்த முதலமைச்சரின் அமைச்சரவையில் கோட்டா சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா பி சுப்பராயனுடைய அமைச்சரவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இடஒதுக்கீட்டு முறை யாருடைய அமைச்சரவையில் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா. கிளியரா? அதே மாதிரி இந்த கோட்டா சிஸ்டத்தை, இந்த கோட்டா முறைன்னு சொல்லக்கூடிய இடஒதுக்கீட்டு முறையை யார் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா முத்தையா அப்படின்ற ஒரு மினிஸ்டர்.
எஸ் முத்தையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினிஸ்டர் தான் இந்த கோட்டா சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார். இடஒதுக்கீடு முறை அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தினது எஸ் முத்தையா முதலியார். எஸ் முத்தையா முதலியார்னு சொல்லலாம். இவர் தான் இந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துகிறார். அதனால் இவர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த சிஸ்டமே முத்தையா முதலியாரின் கோட்டா முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. முத்தையா முதலியாரின் கோட்டா முறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ இந்த முத்தையா முதலியாருங்கிறவர் யாருன்னா, பி சுப்புராயன் அப்படிங்கிற ஒரு சிஎம் இருந்தார். அவர் சிஎம்க்கு கீழே, அந்த சீஃப் மினிஸ்டருக்கு கீழே, அந்த அமைச்சரவைக்கு கீழே இருந்த ஒரு ஒன் ஆஃப் த மினிஸ்டர். புரியுதா? அந்த மினிஸ்டர் தான் என்ன அப்படின்னா கோட்டா சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ யாரோட கவர்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சுன்னா பி சுப்புராயன். இது எல்லாமே எப்படி கேட்டாலும் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் இத்தனை தடவை சொல்கிறேன். இப்போது இந்த கோட்டா சிஸ்டமில் எப்படி கோட்டாவை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கோட்டா சிஸ்டம் மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை தான், கேட்க வாய்ப்பு இல்லை தான். புரியுதா? இப்போது இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் பிராமின்ஸ்க்கு, அதாவது பிராமணர் அல்லாதோருக்கு 44% இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டாங்க. பிராமணர் அல்லாதோருக்கு 44%, முஸ்லீம்க்கு 16%, முஸ்லீம்க்கு ஒரு 16%, ஆதி திராவிடருக்கு ஒரு 8% கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் கோட்டா சிஸ்டம் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க முதல்ல. புரியுதா? இந்த 3 தான் வந்து ரிசர்வேஷன் பாலிசியாக வந்து கொண்டு வராங்க கோட்டா சிஸ்டம். யாருது கோட்டா சிஸ்டம்னா முத்தையா முதலியாரோடது. யாரோட அமைச்சரவைனா சுப்பராயனோட அமைச்சரவை. இதுதான் தெரியணும் உங்களுக்கு. புரியுதா? இதுதான் வந்து 1926க்கும் 1929க்கும் இடைப்பட்ட பகுதியில் பி சுப்பராயனுடைய அமைச்சரவையில் நடந்த விஷயங்கள். அடுத்தது இது இப்போ வந்து 2 நீதி கட்சியை பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து யாரோட பீரியடில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சுப்புராயலு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்த்துருப்போம், பனகல் ராஜா. அவரோட பீரியட்லேயே சுப்புராயனும் வந்துட்டார். கரெக்டாக? அடுத்தது நீதி கட்சியோட பார்ட் 3. நீதி கட்சியோட பார்ட் 3 இதில் தான் யார் வராங்க அப்படின்னா, அடுத்த புதுசாக ஒரு சிஎம் வராரு. இதுக்கப்புறம் வர்றவங்க எல்லாம் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் காங்கிரஸ் உள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 1930 ஒரு எலெக்ஷன் நடக்குது. புரியுதா? 4வது எலெக்ஷன் 1920 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, 1923 ஒன்று நடந்துச்சு, 1926 ஒன்று நடந்துச்சு. அடுத்து 1930 4வது தேர்தல் நடக்குது மதராஸ் மாகாணத்துக்கு. கரெக்டாக? இந்த 4வது தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம இந்த மதராஸ் மாகாணத்துடைய முழுக்க நடந்த அதே டைமில் சேம் காங்கிரஸ் வந்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிச்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி இருக்கார் இல்லையா, அதாவது அந்த நம்ம சுயராஜ்ய கட்சின்னு பார்த்தோமா, இந்த கட்சியுடைய தலைவராக இருந்த சத்தியமூர்த்தி இவங்க எல்லாமே பதவி விலகிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க, பட் ஆனால் அவங்க வந்து பதவி விலகிடுறாங்க. புரியுதா? அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீதி கட்சிக்கு இது வந்து லாபம். இவங்கெல்லாம் பதவி விலகினதுனாலையும் இவங்க வந்து இந்த டைம் வந்து ஆட்சி அமைக்காததுனாலையும் இவங்களுக்கு ஒரு லாபமாக போயிடுச்சு. புரியுதா? அதுக்கு அடுத்தது இந்த எலெக்ஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, நீதி கட்சியோட தலைவர் முனுசாமி நாயுடுங்கிறவர் சிஎம் ஆயிடுறார். நீதி கட்சியோட தலைவரான முனுசாமி நாயுடு 1930 அக்டோபர் மாதம் சிஎம் ஆயிட்டார். முனுசாமி நாயுடுன்னு ஒருத்தர் சிஎம் ஆகிறார். 1930 அக்டோபர் மாதம் முனுசாமி நாயுடு அப்படிங்கிறவர் சிஎம் ஆகிறார். கிளியரா? இப்போ இதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தார்ல பி சுப்புராயன், அவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். சுப்புராயன் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார், முனுசாமி நாயுடுங்கிறவர் சிஎம் ஆயிட்டார். இந்த 2 பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அடுத்தது முனுசாமி நாயுடு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டார், சிஎம் ஆயிட்டார். பட் இப்போது நடுவில் ஒரு பிரச்சனை வருது. எப்போது 1928 இதுக்கு முன்னாடியே பிடி ராஜனுக்கும் முனுசாமி நாயுடுக்கும் பிரச்சனை வருது. பட் அந்த பிரச்சனையில் முனுசாமி நாயுடு வந்து வின் பண்ணி சிஎம் ஆயிட்டார். கிளியரா? 1930 to 34 வரைக்கும் அவர் வந்து சிஎம்மாக இருக்கார். இதுக்கு இடையில் இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. என்னென்னா 1932 அக்டோபர் மாதம் 30 அக்டோபர் மாதத்துலேருந்து சிஎம் ஆயிட்டார் முனுசாமி நாயுடு. 1930 அக்டோபர் மாதத்துலேருந்து அடுத்தது 1932 வரைக்கும் தான் இவர் சிஎம்மாக இருக்கார் முனுசாமி நாயுடு. புரியுதா? பட் இவரோட ஆட்சி 34 வரைக்கும் இருக்குது, 1934 வரைக்கும். ஆனால் இவர் சிஎம்மாக இருந்தது 32 வரைக்கும் தான்.
கிளியராக அந்த 1932 அக்டோபர் மாதம் வரைக்கும் இவர் சிஎம்மாக இருக்கார். அந்த டைமில் 1932 அக்டோபர் மாதத்தில் பொப்பிலி ராஜா அப்படின்னு ஒருத்தரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. சில உட்கட்சி சம்பந்தமான பிரச்சனையினால் 1932 அக்டோபர் மாதம் பொப்பிலி ராஜா அப்படின்னு ஒருத்தரை சிஎம்மாக சூஸ் பண்ணுறாங்க. பொப்பிலி அரசர்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த பொப்பிலி அரசர் 1932 நவம்பர் 5 சிஎம் ஆயிடுறாரு. 1932 நவம்பர் 5 சிஎம் ஆயிடுறாரு. புரியுதா? முனுசாமி நாயுடு போயிட்டு பொப்பிலி அரசர் வந்துட்டார். இவர் தான் 1934 வரைக்கும் இருக்கார். ஆனால் இந்த கவர்மெண்ட் அந்த ஒரு எலெக்ஷன்லேயே 2 சிஎம்மாக மாறுறாங்க. இது நடக்கிற கான்செப்ட். அடுத்தது நீதி கட்சியுடைய அடுத்த எலெக்ஷன் வருது. இதில் பெருசாக சாதனைகள் சொல்கிற அளவுக்கு இவங்க 2 பேருக்கிட்டையுமே எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால அடுத்த எலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். 1934 37 வரைக்கும் இதுதான் நீதி கட்சியுடைய கடைசி காலகட்டம். இப்போ இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நீதி கட்சியில் 2 கோஷ்டி உருவாகுது. ஒன்று ஜமீன்தாருடைய ஆதரவு குழு, இன்னொன்று ஜமீன்தாரோட எதிர்ப்பு குழு அப்படின்னு 2ஆக பிரிகிறாங்க. புரியுதா? சப்போர்ட்டிங் டீம், அதுக்கடுத்து அந்த நான் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிகிறாங்க. இப்படி பிரிஞ்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனித்தனியாக தனக்கான பொருளாதார கொள்கைகள், எக்கனாமிக் பாலிசியை ஸ்டார்ட் பண்ணி அதை வச்சு இவங்க போட்டிடுறதுக்காக நிறைய ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த டைமில் நீதி கட்சி ஒரு சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. என்னன்னா நீதி கட்சியில் பிராமின்ஸை அதிகமாக மெம்பர்ஸை ஆட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பிராமின்ஸோட கட்சியாக இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிராமின்ஸை அதிகமாக உள்ளே கொண்டு வராங்க. எதுக்காகனா தோக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒன்று. இன்னொன்று, ஈவே ராமசாமி அந்த டைமில் பெரியார் இருக்கார் இல்லையா, இவர் நீதி கட்சிக்கான அதாவது சுயமரியாதை மாநாடுகள் நடத்திட்டு இருந்தார் அங்கே. அதனால் இவர்கிட்ட மக்களுடைய பவர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவரை நம்ம கட்சிக்கு கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க. எப்போ? 1934 இந்த பீரியடில். புரியுதா? அதே மாதிரி நீதி கட்சி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பெரியார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஈரோடு பிளான் அப்படின்னு ஒரு பிளான் ஒன்று, அந்த பிளானை இவங்களை அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டிருப்பார். இவங்க அந்த பிளானை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீதி கட்சியோட இதை இது கூட சேர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 1944 அதோட பேரையே திராவிடர் கழகம்னு மாற்றிட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த திராவிடர் கழகம் நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். புரியுதா? அடுத்துதான் இந்த 1934 எலெக்ஷனில் இந்த மாதிரி நிறைய முடிவு எடுக்கிறாங்க. பிராமணரை சேர்த்துக்கிறாங்க, பெரியாரை உள்ளே சேர்த்துக்கிறாங்க. எவ்வளோதான் பண்ணாலும் 1934 எலெக்ஷனில் நீதி கட்சி தோற்று போயிடுச்சு. புரியுதா? பட் சுயராஜ்ய கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா 29 இடங்களில் வின் பண்ணுது. இதெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்ல, தெரிஞ்சுக்கோங்க. சுயராஜ்ய கட்சி வின் பண்ணுது. ஆனாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் அரசாங்கத்தை அமைக்கிறத புறக்கணிச்சிடுறாங்க. இப்போவுமே அரசாங்கத்தை அமைக்கலை. முன்னாடி டைம் பண்ணாங்கல்ல அதே மாதிரி 1926 பண்ண கான்செப்ட் இப்பயும் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி யார் சிஎம் இருந்தால் பொப்பிலி அரசர், அவரே திரும்பவும் சிஎம் ஆகிட்டார் நீதி கட்சியுடைய முதலமைச்சராக. ஏன்னா அவங்க ஆட்சி அமைக்கலைன்னா அடுத்து இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டி நீதி கட்சி மட்டும்தான். அதனால் அவங்க ஆட்சி அமைச்சிடுறாங்க. கிளியரா? அப்போ திரும்பவும் 1934 37 வரைக்கும் பொப்பிலி அரசர் தான் சிஎம்மாக இருக்கார். புரியுதா? 34 37 வரைக்கும் திரும்பவும் அவரே தான் சிஎம்மாக இருக்கார். அதனால் திரும்பவும் நீங்கள் அதே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் உள்ள வராங்க. கிளியரா? இப்போது இதில் சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது யார் யார் சிஎம்மாக இருந்தாங்க, அந்த பீரியடில் சின்ன சின்ன விஷயம் என்ன பண்ணாங்கங்கிறத பார்த்தோம் இல்லையா. இதுக்கு இடையில் ஒரு சில விஷயத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு தெரியணும். புரியுதா? அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி 1924 பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. தேர்வு வாரியம், பணியாளர் தேர்வு வாரியம். 1924 பணியாளர் தேர்வு வாரியம்னு ஒன்று உருவாக்குறாங்க. 1924 பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. யாரோட பீரியட்? 1924 நான் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். 1924 அப்படின்னா நீங்கள் யாரோட பீரியடை சொல்லுவீங்க? பனகல் அரசரா? பனகல் அரசர் சிஎம்மாக இருக்கும்போது தான் நம்ம இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம்ல, இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய அமைப்பை உருவாக்குனாங்க முதல்ல. புரியுதா? பனகல் அரசர் சிஎம்மாக இருக்க காலகட்டம் 1924
பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அது 1929 மதராஸ் குடிமைப்பணி தேர்வாணையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. 1929 மதராஸ் குடிமைப்பணி தேர்வாணையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. 1929 சுப்புராயனோட அமைச்சரவை, பி சுப்புராயனோட அமைச்சரவை தான் 1929. அந்த டைமில் மதராஸ் குடிமைப்பணி தேர்வாணையம்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அடுத்தது ஆந்திரா யூனிவர்சிட்டின்னு ஒன்று தொடங்குறாங்க. ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926 ஆந்திரா யூனிவர்சிட்டி தொடங்குறாங்க. ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926லையும், அதாவது ஆந்திரா பல்கலைக்கழகம். அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929லையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1929 அண்ணாமலை யூனிவர்சிட்டி. புரியுதா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா சிவஞானம் பிள்ளை குழு. ஒரு கமிட்டி போட்டாங்க இந்த யூனிவர்சிட்டி உருவாக்குறதுக்கு. எதுனா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்காக, சிதம்பரமாக அந்த யூனிவர்சிட்டி உருவாக்குறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சிவஞானம் பிள்ளை குழு. சிவஞானம் பிள்ளை குழு 1926 போட்ட ஒரு கமிட்டி. 1926 போடப்பட்ட ஒரு குழு தான் சிவஞானம் பிள்ளை குழுன்னு சொல்கிறாங்க. இந்த கமிட்டியோட ரிப்போர்ட் படி தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து வேறு என்னென்னா சென்னை நகர திட்ட சட்டம், மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட்னு சொல்கிறாங்க. சென்னை நகர திட்ட சட்டம் அப்படின்னு ஒன்று 1920 போட்டிருக்காங்க. 1920 சென்னை நகர திட்ட சட்டம், அதாவது மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். அது பிரிட்டிஷ் ராஜதானிலேயே, அதாவது பிரிட்டிஷோடைய ரூல் பண்ண மொத்த இந்தியாலேயுமே மெட்ராஸ் ராஜதானியில் மட்டும்தான் இரட்டை ஆட்சி, அதாவது டயார்ச்சிங்கிற சிஸ்டம் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டுச்சின்னு சொல்கிறாங்க. அது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நீதி கட்சியோட சாதனைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம முடிச்சிருக்கோம். 1937 வரைக்கும், 1920 தொடங்கி 1937 வரைக்கும் யார் யாரெல்லாம் சிஎம்மாக இருந்தாங்கங்கிறத நம்ம வந்து ஓவராலாக பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம வந்து இப்போ 1937 காங்கிரஸ் வந்து எலெக்ஷனில் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் வந்து தேர்தலை புறக்கணிச்சிட்டே இருந்தாங்க. 1937 தக்க சமயம்னு பார்த்து தேர்தலை சூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ராஜகோபாலாச்சாரி, நம்ம மதராஸ் மாகாணத்தில். அதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 1937 எலெக்ஷன் நடக்குது. ஏன்னா 34 to 37 வரைக்கும் பொப்பிலி ராஜா சிஎம்மாக இருக்கார். கரெக்டாக? அந்த 37 தேர்தல் நடக்குது. ஓகேவா? அந்த தேர்தலை பார்க்கலாம். 1937 நடந்த தேர்தலை பற்றி டீப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். காங்கிரஸ் வின் பண்ண ஃபஸ்ட்டு தேர்தல் 1937. அவங்க போட்டியிட்ட முதல் தேர்தலும் அதே தான். ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட செல்வாக்குங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஈஸியாக அவங்களால வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே. ஆக்சுவலி என்னென்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி பற்றி நம்ம டீப்பாக பார்க்கும்போது நம்ம இன்னும் சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போது ராஜாஜி சிறையில் இருப்பார். சிறையிலேருந்து விடுதலை ஆனது 1934 விடுதலை ஆவார். அப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் நேற்று, அந்த ப்ரோ சேஞ்சர்ஸ் நோ சேஞ்சர்ஸ்னு, மாற்றம் விரும்புவோர் மாற்றம் விரும்பாதோர்னு. அந்த டீமில் மாற்றம் விரும்பாத ஒரு தலைமை டீமில் தான் வந்து யாருன்னா ராஜாஜி இருந்திருப்பார். எங்களுக்கு அரசியல் கட்சிலாம் வேணான்னு. பட் அதை மாற்றி ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சிருப்பார், நம்ம வந்து அரசியலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் 1937 எலெக்ஷனில் நின்று மெட்ராஸ் ராஜதானியில் வின் பண்ணுறாரு. வின் பண்ணிவிட்டு காங்கிரஸில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆகிறாரு மெட்ராஸ் மாகாணத்தில். புரியுதா? 1937 நடந்த எலெக்ஷனில் வின் பண்ணி அதுக்கப்புறத்தில் 1939 வரைக்கும் ஆட்சியில் இருக்கார். அந்த டைமில் தான் இவர் நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பார். லைக் வந்து நல்லதும் பண்ணியிருப்பார், கெட்டதும் பண்ணியிருப்பார். இந்த குழந்தைகள் எல்லாரும் வந்து அவங்க அப்பாவோட தொழிலை தான் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குலக்கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தது, இந்தி பிரச்சனையை கொண்டு வந்தது, இது எல்லாமே இந்த இடத்துல கொண்டு வராரு. புரியுதா?
ஸோ 1937 நடந்த எலெக்ஷனில் வின் பண்ணிவிட்டு முதல்வர் ஆகிறார் 37. அதுக்கடுத்து இவர் கொண்டு வந்த முக்கியமான சட்டம் மது தடை சட்டம். புரியுதா? 1937 மது தடை சட்டம், ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹாலிசம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஆல்கஹாலிசம், மது தடை சட்டம் 1937 கொண்டு வந்தது யாருன்னா முதல்ல தமிழ்நாட்டில் ராஜாஜி தான். ஓகேவா? அடுத்தது இப்போ மது தடை சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, சரி. பட் அது இல்லைன்னா எப்படி இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு யோசனை கேட்டதுனால அதுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு. அப்போது இது மதுவோட தடை பண்ணதுனால இது வந்த இன்கமோட அந்த டிஸ்பாரிட்டிஸை ஈக்குவல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா விற்பனை வரின்னு ஒன்று கொண்டு வந்துட்டார். சேல்ஸ் டேக்ஸ். ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டேக்ஸாக வசூலிங்க அப்படின்னு கொண்டு வர்றாரு. ஆசிய நாடுகள்லையே முதல்ல இந்த சேல்ஸ் டேக்ஸுங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தினது ராஜாஜி தான். புரியுதா? மெட்ராஸ் மாகாணத்தில் இந்தியாவில் ஆசியாலேயே முதல்ல சேல்ஸ் டேக்ஸுங்கிற அதாவது விற்பனை வரிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்தினது ராஜாஜி தான். முதல்ல இதை எங்கே அறிமுகப்படுத்துகிறாருன்னா சேலம் மாவட்டத்தில் அறிமுகப்படுத்துகிறார். 1937 அக்டோபர் மாதம் அறிமுகப்படுத்தினார். புரியுதா? அதுக்கடுத்து மும்மொழி கொள்கைங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரார். இவர் தான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்து வச்சவர். இன்றைக்கி இருக்குல்ல 2020 எஜுகேஷன் பாலிசி, இந்த பாலிசியில் இருக்கிற அதே மும்மொழி கொள்கையை அவர் 1937 சொன்னார் ராஜாஜி. அதாவது நம்மளோட தாய்மொழி தமிழ்னா தமிழ், அது கூட ஆங்கிலம் கண்டிப்பாக படிக்கணும், பட் அது கூட இன்னொரு லாங்குவேஜாக இந்தியை கட்டாயமாக படிக்கணும்னு சொல்லி அப்போவே வந்து ராஜாஜி சொன்னார். அதனால தான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் தமிழ்நாடுங்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கடுத்து 1938 ஆலய நுழைவு போராட்டமும் பண்ணுறாரு. மദ്രാஸ் மாகாணத்தில் ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு ஒன்று பண்ணுறாரு. அதாவது ரொம்ப அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கோயிலில் நுழையிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை எதிர்த்து இவர் சிஎம்மாக இருந்தாலும் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அடுத்து விவசாயிகளுக்கான சட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்காரு, நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து நிறையவும் கொண்டு வந்திருக்காரு. அது எல்லாமே மக்களுக்கு நல்லதாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போதே 1937 எலெக்ஷனில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரா. 1939 என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக செகண்ட் வேர்ல்டு வாருங்கிறது 1939 ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவும் செகண்ட் வேர்ல்டு வாரில் இருக்குன்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியர்களில் ஒருத்தரை கூட அது டிஸ்கஸே பண்ணலை. எங்களை கேட்காம நாங்கள் வாரில் இருக்கோம், நீங்கள் எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொத்த அரசாங்க தலைவர்களும் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது மாதிரி ராஜாஜியும் 1939 அக்டோபர் மாதம் ராஜினாமா பண்ணுறாரு. 29 அக்டோபர் மாதம் 1939 ராஜினாமா பண்ணிடுறாரு. ராஜினாமா பண்ணதுனால இவங்களை கைது பண்ணிடுறாங்க. அதனால ராஜாஜியையும் கைது பண்ணி சிறையில் போட்டுடுறாங்க. புரியுதா? 1939 ராஜாஜியை கைது பண்ணி சிறையில் போட்டாங்க. இவர் சிறையில் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வாரெலாம் நடக்குதா, இந்த வார் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் அடுத்த தேர்தல்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே போக முடிஞ்சது. 1939 44 45 வரைக்கும் இந்த வார் வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் திரும்பவும் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. புரியுதா? ஸோ அதுக்கப்புறமா அந்த 1946 47 வரைக்குமே கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆளுநருடைய அரசாங்கத்துக்கு கீழே போயிடுச்சு. ஏன்னா இவர் பதவி விலகிட்டாரு, புதுசாக எலெக்ஷனும் நடத்த முடியாது, நடத்துறதுக்கு வழியும் கிடையாது. ஏன் நடத்த முடியாது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உலகமே போரில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம எலெக்ஷன் நடத்த முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கோம் நம்ம, அவங்களுக்கு தான் இது போர் நடக்குது. இந்த போர் ஜப்பானு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளால் போர் நடத்த முடியும், சரி அதாவது அந்த எலெக்ஷனுங்கிறது நடத்த முடியும். அதனால் மொத்தமும் ஆளுநருடைய கைக்கு போயிடுச்சு அரசாங்கம். அப்போது மொத்த இந்தியாவும் அந்தந்த மாகாணத்தில் இருக்கிற ஆளுநர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வரைக்கும் 1939 46 வரைக்கும்.
அடுத்தது 47ல் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் 1947ல் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அப்போ தான் காங்கிரஸில் இருந்து ஒரு முதலமைச்சர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓபி ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் அடுத்த சிஎம். நோட் பண்ணிக்கோங்க, புரியுதா? 1947லேருந்து 1949 ஏப்ரல் வரைக்கும், 1947 மார்ச் மாதத்துலேருந்து 1949 ஏப்ரல் மாதம் வரைக்கும் சிஎம்மாக இருக்கார். கிட்டத்தட்ட 2-3 வருஷம், 2 வருஷம்னு வச்சுக்கலாம், எக்ஸாக்டாக 2 வருஷம். 47லேருந்து 49 வரைக்கும் சிஎம்மாக இருக்கார் ஓபி ராமசாமி. அதாவது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படின்னு சொல்லுவோம் இவரை. இப்போ இவரோட சாதனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சில முக்கியமான விஷயங்களை சொல்லலாம். ஓபி ராமசாமி ரெட்டியார் இவரோட சாதனைன்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமாக மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க. மதராஸ் ஆலய நுழைவு அனுமதி சட்டம். மதராஸ் ஆலய நுழைவு அனுமதி சட்டம் எப்போன்னா 1947 மதராஸ் ஆலய நுழைவு அனுமதி சட்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஜாஜி வந்து போராட்டம் பண்ணியிருப்பாருன்னு சொன்னல, எம்சி ராஜா, ராஜாஜி, இவங்க எல்லாருமே ஆலய நுழைவுக்காக போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த அந்த தாழ்த்தப்பட்டவங்களும் கோயிலுக்குள்ளே நுழையணுங்கிறதுக்காக. அதை வந்து சட்டமாக்கப்பட்டது எப்போன்னா அது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய அமைச்சரவையில் தான். 1947 மெட்ராஸ் ஆலய நுழைவு அனுமதி சட்டம்ங்கிறது சட்டமாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து தலித்துகள், ஒடுக்கப்பட்டோர் இவங்க எல்லாருமே கோயிலில் நுழையிறதுக்கான பெர்மிஷன் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், பெண்களை வந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த சொல்லுவாங்கள்ல தேவதாசிகள் சட்டம், அதை வந்து 1921 கவர்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையாண்ணா, முத்துலட்சுமி ரெட்டி. அது வந்து சட்டமாக்கப்பட்டுச்சு எப்போன்னா 1947. அதுவும் இவரோட பீரியட் தான். மெட்ராஸ் தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று, பொட்டுக்கட்டு விழா ஒழிப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. இதை மெட்ராஸ் தேவதாசிகள் ஒழிப்பு சட்டம் அல்லது பொட்டுக்கட்டு விழா ஒழிப்பு சட்டம், இதுவும் தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளாக. 1947 தான் போட்டாங்க. இந்த 2 சட்டம் தான் இவரோட ஆட்சியை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட சட்டங்கள். புரியுதா? இந்த 2 சட்டங்களுக்காக தான் இவரை இன்றைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கிளியரா? கிளியரா? அதுக்கடுத்து 1948 ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஒழிக்கிறாரு. அதாவது ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம்னா 1948, இவரோட ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் 1948. அடுத்து மெட்ராஸ் பொது நூலக சட்டம், அதுவும் 1948. இப்போ வந்து அதுக்கு பேர் தமிழ்நாடு பொது நூலக சட்டம்னு இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. தமிழ்நாடு பொது நூலக சட்டம் எந்த வருஷம்னா 1948. இந்த 4 விஷயங்கள் இவரோட பீரியடில் நம்ம பார்க்குறோம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பீரியடில் பார்க்குறது இந்த 4 விஷயம்தான். ஆக்சுவலி இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு முன்னாடியே சில விஷயம் நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரு சிஎம் இருந்தார், அதையும் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 1939 ஆளுநர் ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னல, ராஜாஜி ரிசைன் பண்ணதுக்கப்புறம் 46 வரைக்குமே ஆளுநர் ஆட்சி தான் இருந்துச்சு. ஆனால் 46ல் என்ன ஆகுது அப்படின்னா டி பிரகாசம்னு ஒரு சிஎம் வராரு. டி பிரகாசம் ஆந்திராவை சேர்ந்தவர் தான் இந்த டி பிரகாசம். இவர் வந்து சிஎம் ஆகிறார் காங்கிரஸ் மூலமாக. 1946 சிஎம் ஆகிறாரு. 46லேருந்து 47 வரைக்கும் ஒரு வருஷம் மட்டும் இவர் சிஎம்மாக இருக்கார். அப்புறமா இவர் வந்துட்டார் ஓமந்தூர் ராமசாமி. ஓகேவா? ஸோ இந்த 46 to 47 ஒரு வருஷம் மட்டும் இவர் சிஎம்மாக இருக்கார். அது மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இவரை பற்றி பெருசாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, பட் இருந்தாலும் இதுக்கு இடையில ஒரு சிஎம் இருந்தாருன்னு தெரியணும். டி பிரகாசம் எப்போன்னா 46 to 47, 47லேருந்து 49 வரைக்கும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரே சிஎம் ஆகிட்டார் திரும்பவும். அவர் தான் நம்ம ஓபி ராமசாமி ரெட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா. அதுக்கு அடுத்தது பிஎஸ் குமாரசாமி ராஜா. பிஎஸ் குமாரசாமி ராஜா அடுத்த சிஎம். இவருக்கு அப்புறம் ஓபி ராமசாமிக்கு அப்புறம் வந்த சிஎம் வந்தால் பிஎஸ் குமாரசாமி ராஜான்னு ஒரு சிஎம். இவர் வந்து அடுத்தது இவருக்கு அப்புறம் எப்போ 1949 ஏப்ரல் வரைக்கும் சிஎம்மாக இருந்தார் இல்லையா ஓபி ராமசாமி. அந்த ஏப்ரலுக்கு அப்புறத்துலேருந்து புரியுதா, 1949 ஏப்ரல்லேருந்து 1952 ஏப்ரல் வரைக்கும் குமாரசாமி ராஜா சிஎம்மாக இருக்கார். பிஎஸ் குமாரசாமின்னு சொல்கிறாங்க அவரை. பிஎஸ் குமாரசாமி ராஜா இவர் வந்து 1949 ஏப்ரல் மாதத்துலேருந்து 1952 ஏப்ரல் மாதம் வரைக்கும் சிஎம்மாக இருந்தவர் பிஎஸ் குமாரசாமி ராஜா. இவரை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா நீதித்துறையை நிர்வாகத்துறையிலேருந்து பிரித்தவர் இவர் தான். நீதித்துறையை நிர்வாகத்துறையிலேருந்து பிரிக்கணும்னு ஃபஸ்ட்டு கோரிக்கை வைக்கிறார். நீதித்துறையை நிர்வாகத்துறையிலேருந்து பிரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சது இவர் தான். அந்த பாயிண்ட் ஒன்று ரொம்ப முக்கியம். அடுத்தது ஒடுக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஹரிஜன் நலத்துறை அப்படின்னு ஒன்று உருவாக்குறார். ஒடுக்கப்பட்டோருக்காக ஹரிஜன் நலத்துறை உருவாக்கியவர் இவர் தான். ஒடுக்கப்பட்டோருக்கான ஹரிஜன் நலத்துறையை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா அது இந்த பிஎஸ் குமாரசாமி ராஜாங்கிறவர் தான். ஒடுக்கப்பட்டோருக்கான ஹரிஜன் நலத்துறை. அடுத்தது இவரை பற்றி இன்னொன்று பார்க்கணும்னா டிஐஐசின்னு ஒன்று உருவாக்குனார் இவர். டிஐஐசி தட் மீன்ஸ் என்னன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தமிழில் சொல்லணும்னா தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனார். தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழகம். தமிழ்நாடு தொழில்துறை முதலீட்டு கழகம்னு ஒன்று தொடங்குவது இவர் தான். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1949 உருவாக்கியிருக்காரு. 1949. இது எதுக்காக இந்த அமைப்புனா புதுசாக ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியை உருவாக்குறதுக்காக இது வந்து நிதியுதவி கொடுப்பாங்க. தொழில் நிறுவனம் ஒன்று புதுசாக தொடங்குறதுக்கு நிதியுதவி கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. புதிய நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக துவங்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இவரோட சாதனைகளில் மிக முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா காந்தி கலைமன்றம். காந்தி கலைமன்றம்னு ஒன்று உருவாக்குறதுக்காக தன்னோட வீட்டையே கொடுத்துருப்பார். காந்தி கலைமன்றம். காந்தி கலைமன்றம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், கலாச்சார நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த காந்தி கலைமன்றம்னு சொல்லக்கூடிய கலாச்சார நிறுவனத்தை உருவாக்குறதுக்காக தன்னோட வீட்டையே கொடையாக வழங்கியிருப்பாருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ராஜபாளையம்ங்கிற ஒரு ஊர் ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமாக உருவாகிறதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. ராஜபாளையம்ங்கிற ஒரு ஊரை பற்றி எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அது பிஎஸ் குமாரசாமி ராஜாவால் உருவானது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதா. ராஜபாளையம் பற்றி வந்தாலே அது பிஎஸ் குமாரசாமி ராஜா தான் அதுக்கு காரணமாக இருப்பார். அந்த கான்செப்ட் எப்பவுமே உங்கள் மைண்டில் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சில விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. இந்த ஆலய நுழைவு சட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆலய நுழைவு சட்டத்துடைய ஆளுநர் கொடுத்துருக்காங்க, பட் அது வேண்டாம். ஓகே, ஓபி ராமசாமி ரெட்டியார் இருக்கார் இல்லையா, அவரோட பீரியடில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தது வந்து தீசு அவினாசி லிங்கம் செட்டியார். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட பீரியடில் கல்வி அமைச்சராக இருந்தவர் தீசு அவினாசி லிங்கம் செட்டியார்.
புரியுதா? அது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று என்னென்னா, அவினாசிலிங்கம் செட்டியாரை பற்றி இப்போ சொன்னேன். ஓமந்தூர் ராமசாமியோட அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் அவினாசிலிங்கம் செட்டியார். இது ரொம்ப முக்கியம். ஏங்கிறத லேட்டராக சொல்கிறேன். அதுக்கடுத்து இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ் கலைக்களஞ்சியம் அப்படின்னு ஒன்று வந்து நிறுவனது யார் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ் கலைக்களஞ்சியம் அப்படிங்கிறத நிறுவனது பெரியசாமி தூரன். தமிழ் கலைக்களஞ்சியம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனது இந்தியாவில் யார் முதல்ல அப்படின்னா பெரியசாமி தூரன். அந்த அவர் பக்கத்தில் எங்கே எழுத முடியுமோ அங்கே எழுதி வச்சுக்கோங்க. பட் எந்த இடத்துல யாரை பற்றி பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். சில பாயிண்ட் சேஞ்ச் ஆகி வரும். அடுத்தது சென்னை ராஜதானி அப்படிங்கிற பேர் சென்னை மாகாணம் அப்படின்னு யாரோட பீரியடில் அழைக்கப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. புரியுதா? சென்னை ராஜதானிங்கிற பேர் சென்னை மாகாணம்னு எப்பயிலேருந்து அழைக்கப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26 1950 ஜனவரி 26 அதாவது இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் சென்னை ராஜதானிங்கிறது சென்னை மாகாணம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அழைக்கப்பட்டுச்சு. இது யாரோட பீரியடுன்னு கேட்டால் PS குமாரசாமியோட காலகட்டம். புரியுதா? சென்னை ராஜதானி சென்னை மாகாணம் அப்படின்னு பெயர் மாற்றம் நடந்த காலகட்டம் யாரோட அமைச்சரவை அப்படின்னா அது PS குமாரசாமியோட அமைச்சரவை. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக இந்தியா சுதந்திரம் அடைந்த போது முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா OP ராமசாமி ரெட்டியார். புரியுதா? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது 1947 சுதந்திரம் கிடைச்சதா, அப்போ வந்து முதலமைச்சராக இருந்தது யாருன்னா மதராஸ் மாகாணத்துக்கு OP ராமசாமி ரெட்டியார். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு சுதந்திர இந்தியாவின் அடுத்த பாயிண்ட் என்னன்னா சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா PS குமாரசாமி ராஜா. சுதந்திர இந்தியாவில் அதாவது சுதந்திரம் கிடைச்ச அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தவருன்னு கேட்டாங்கன்னா OP ராமசாமி. ஆனால் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் சென்னை மாகாணத்தில் முதலமைச்சராக இருந்தவர் PS குமாரசாமி ராஜா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? சுதந்திரம் கிடைச்சப்ப சிஎம்மாக இருந்தவர் 1947 பார்த்தோம்னா OP ராமசாமி. பட் ஆனால் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்புறமா 1952 ஒரு தேர்தல் நடந்திருக்கும். 52 தான் வந்து முதல்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வின் பண்ணி சிஎம் ஆனது PS குமாரசாமி ராஜா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநிலத்தோட முதல்வர்கள் பிரதமர்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? லோகேஷ், கோகுல சுந்தர், சந்தியா, பந்தனா சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம முடிச்சிக்கலாம். அடுத்ததுலேருந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 1952 காமராஜர்லேருந்து ஆரம்பிக்கணும். அதை நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். இது ஒரு பெரிய சாப்டர். இதை முடிக்க நமக்கு இன்னும் 3 கிளாஸ் கூட தேவைப்படும். புரியுதா? காமராஜர்லேருந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ.